நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டியர்ஸ். இந்த டேயில் சில பேர் ஹாப்பியாக இருப்பீங்க, சில பேர் வந்து சேடாக இருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்கிட்ட வந்து நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்டா. ரொம்ப ஸ்பெஷலான டே. அதனால் நம்ம ஒரு குக் ஒன் ஷாட்டோடு வந்துட்டோன்னா, இந்த ஸ்பெஷலான டேயில் ஒரு ஸ்பெஷலான லவ் ஸ்டோரியோடு நான் வந்திருக்கேன். ரியல் லைஃப் ஸ்டோரி. ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஸ்டோரின்னு தான் சொன்னோம். இந்த டியர் ஆக்சுவலி எனக்கு October 24 வந்து சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 months கிட்ட ஆகிடுச்சு. நானே இதை போடணும்னு சொல்லி தான் நினைப்பேன். பட் எதுனா வந்து ப்ராப்ளம் வந்து இதை அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இப்போ அது ரெக்கார்ட் பண்ணதோடய அதை நான் டிலீட் பண்ணியிருக்கேன் எத்தனையோ வாட்டி. சரி, ஓகே, இப்போ தான் புரியுது அது எதுக்கு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலான டேயில் அவங்களுடைய லவ் ஸ்டோரி வந்து சொல்லணும்னு சொல்லி இருந்திருக்கு போல இருக்குது. ஓகே டியர், உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி February மந்த்தே வந்து இந்த ஸ்டோரியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் டியர். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ரியல் லைஃப் லவ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ வந்து ஒரு ரூமை தான் பார்க்குறோம். அந்த ரூமில் ஒரே ஒரு லைட் மட்டும் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கு. நைட் டைம் வெளியே செம்மையாக வந்து மழை பெய்யுது. விண்டோ வந்து ஓப்பனாக இருக்குது. அந்த மழை சாரெல்லாம் அப்படியே உள்ளே வருது. காற்றும் வந்து வேகமாக அடிக்குது. அப்போது அந்த டேபிள் மேலே ஒரு டைரி இருக்குது. டைரியில் யாரோ எழுதி பெண்ணை அதிலே அப்படியே வச்சுருக்காங்க. அதை சரியாக க்ளோஸ் கூட பண்ணல. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உன் மீதான காதலை நான் எழுதியோ சொல்லியோ உனக்கு புரியணுமா என்ன? ஒரு நாள் நானாக இருந்து பார், புரியும். உன்னை நீ கூட நேசித்திருக்க மாட்டாய் இந்த அளவு அப்படின்னு எழுதி அதில் அப்படியே டாட்டாக வந்து போட்டிருக்காங்க. இப்போ அப்படியே வெளியே மழை பெய்யுது. அந்த விண்டோ வந்து ஓப்பனாக இருக்குது. அந்த மழை சாரெல்லாம் அப்படியே உள்ளே வருது. வேகமாக வந்து காற்றடிக்குது. இப்போ அந்த டைரி வந்து அப்படியே பறக்குது. பறந்து வந்து ஸ்டார்டிங் பேஜில் அப்படியே வந்து நிற்கிது. என்னுடைய காதலை சொல்லத்தான் நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகமாக காற்றடிச்சோன்னே அந்த டைரி ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் ஆகிடுது. இப்போது ஒரு பிளேஸை தான் பார்க்குறோம். அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஜிமின் சொன்னால் கேளு ஜெயங்க, எனக்கு பயமாக இருக்குது ஜெயங்க. அவன் நோ சொல்லிட்டானா? நோ சொல்லுவான்னு உனக்குள்ளே எத்தனை நாள் வச்சுட்டு போய் ஜிமின், இதால் நீ எவ்வளோ ஹர்ட் ஆகுற. ஆனால் அவன் நோ சொன்ன இன்னும் ஹர்ட் ஆவேண்டா. அதுக்குன்னு இந்த லவ் அவங்ககிட்ட சொல்லாமல் இருப்பியா? ஒருவேளை அவன் எஸ் சொல்லிட்டானா? ஒருவேளை நோ சொல்லிட்டானா? ஜிமின், நீ நெகட்டிவாக யோசிக்கிற, பாசிட்டிவாக யோசிச்சு பாரு. இல்லை உனக்கே தெரியும்ல, அவன் அந்த பொண்ணை அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் எப்பயோ பிரேக்கப் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு லவ்வா? வெறும் 1 week லவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு லவ்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காத. அந்த பொண்ணோட லவ் வேணால் 1 week இருக்கலாம். ஆனால் கூட லவ், ஐயோ ஜிமின், இப்போ நீ சொல்றியா இல்லை நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி டயங் வந்து கோமா போகலான்னு சொல்லி போகிறாரு. இப்போ டயங்கோட ஹேண்டை பிடிச்சி நானே சொல்லிட்டேன் டயங்கா, அப்போ நான் போ அப்படி சொல்லி இப்போது ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே முன்னாடி தள்ளுறாரு. என்ன சொல்கிற? அவன் கிட்ட மட்டும் கிடையாது, இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் நீ ஜங்குக்கை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போ. இல்லை அவன்கிட்ட போய் நான் தனியாக நான் சொல்கிறது மட்டும் சரியா, இல்லைன்னா கித்தே இடத்துல ஜெயங்கா அப்படி சொல்லி பாவமாக பார்க்குறாரு. அவர் கண்ணை அப்படியே கலங்கிருக்கு. நான் சொல்கிறது தான் ஜிமின், இன்றைக்கி தான் நீயும் நானும் கடைசியாக பார்த்துக்கிறது. அவனே இன்றைக்கி தான் நீ கடைசியாக பார்க்க போகிற ஜெயங்கா. ஆமாம், நீ சொல்லாமல் போயிட்டேன்னா உன்னுடைய லவ் உனக்குள்ளே தான் இருக்கும். அவனுக்கு என்றைக்குமே தெரிய போகிறது கிடையாது. என்னை நீ சொல்ல விட போகிறது கிடையாது. அதான் உன் தலையில் அடித்து ப்ராமிஸ் பண்ண வச்சிட்டல. ஜிமின், நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படி சொல்லி டேங்க் கத்துனோடனே ஜிமின் எதுவுமே சொல்ல அப்படியே டேங்கை திரும்பி பார்த்து இப்போது ஸ்டேஜ் கிட்ட தான் போகிறாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஸ்டேஜில் வந்து ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு இல்லையா, அவரு தான் முடிய போகுது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்க எவ்வளோ பேர் வந்து அவங்கவுங்க ஃப்யூச்சரை தேடி போகிறாங்க. ஏன்னா ஸ்கூலோட லாஸ்ட் டே இன்றைக்கி எக்ஸாமுக்கு முன்னாடியே ஃபேர்வெல் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில காரணத்தினால அது நடக்காமல் போயிருந்திருக்கும். எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் டே இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு எல்லாருமே ஒன்றா வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் யார் எங்கே போகிறாங்கன்னு சொல்லியே தெரியல. ஜங்குக்கோட நேம் மட்டும் தான் தெரியும். அவன் வீடு எங்கே இருக்குது, என்ன ஏது எதுவுமே ஜிமினுக்கு தெரியாது. இந்த இடத்துலேருந்து ஜங்குக்கை மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜங்குக்கை தேடி ஜிமின் போகிறது கிடையாது. அது டயாங்க்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி போய் பேசு ஜிமின் அப்படி சொல்லி கத்தி டயாங் வந்து அமுச்சு வச்சுருந்துருப்பாரு. நீ போகலன்னு சொன்னால் இதே இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிரும்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்படி சொன்னாலாவது அவன் போவானா அப்படின்னு சொல்லி தான் இங்கே டயாங் வந்து எதிர்பார்த்துருப்பாரு. அதே மாதிரி இப்போ ஜிமின் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. என்னாச்சு ஜிமின், எதுவும் சாங் பாட போறியா என்ன? என்ன? ஆமாம் அப்படி சொல்லிட்டு இப்போது அவன் கையிலேருந்து அந்த மைக்கை வந்து வாங்குறாரு. நிறைய பேர் ஜிமினை தான் பார்க்குறாங்க. ஒரு சில பேர் அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க. ஜிமின் மைக்கை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இப்போது டேங்கை தான் பார்க்குறாரு. சொல்லு ஜிமின், நீ சொல்லலை, நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும்.
அப்படி சொன்னேன். இப்போ ஜிமின் அப்படியே திரும்பி ஆப்போசிட் தான் பார்க்குறாரு. அங்கே ஜங்குக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படிடா மச்சான், உன்னை பார்க்க முடியாது. ஏன்டா பார்க்க முடியாது? அதான் உன் காலேஜுக்கு உங்கள் அப்பா வெளியூரில் சீட் வாங்கியிருக்கிறாராம். ஆமாடா, நானே எவ்வளோ சொன்னேன் கேட்கல. எனக்கும் கொஞ்சம் சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. ஏன்டா இன்னும் அவ்வளோ மறக்கலையாண்ணே? நீ நான் மறந்துட சொல்லி நினச்சிட்டு இருக்கேண்ணே. அவன் வேணால் ஈஸியாக மறந்துட்டு போயிடுவாடா, என்னால் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காய்கிட்ட அப்புறம் மிக்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஜங்குக்கா அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ். எல்லாருமே அப்படி சைலண்ட் ஆகி முன்னாடி தான் திரும்பி பார்க்குறாங்க. என்னடி இது ஜிமின் தானே? ஆமாம், அவன் எதுக்கு ஜங்குக்கோ கூப்பிட்றான் தெரியலையே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஜிமினை தான் பார்க்குறாங்க. இப்போது டே மச்சான், என்னது உன் பேரை சொல்லிகிட்டு இருக்கான்? தெரியலடா அப்படி சொல்லி இப்போ ஜங்குக்குமே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாரு. ஜிமின் அகெயின் டயங்க பார்க்குறாரு. சொல்லுன்னு அப்படி சொல்லி தலையாட்டிட்டு ஜங்குக்கா ரொம்ப நாளாகவே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை எப்படி சொல்லுன்னு தான் எனக்கு தெரியல. நான் இதை சொன்னேன்னு எனக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியலை. அதுக்கு பயந்துட்டு இத்தனால உங்ககிட்ட நான் அதை சொல்லவே இல்லை. நான் வந்து அப்படி சொல்லி இப்போ ஜங்குக்கு அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. ரெண்டு பேருக்குமே அப்படியே ஐ கான்டாக்ட் ஆகுது. ஜங்குக்கு ஒன்றுமே புரியாமல் ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜிமினோட கண்ணில் அப்படியே டியர்ஸ் வந்திருக்கும். ஜிமின் என்னடா ஆச்சு அப்படி சொல்லி அவன் பக்கத்தில் ஒரு பையன் நின்றுப்பான். வந்து கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி தலையாட்டிட்டு இப்போ அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஜிமின் டைம் சொல்கிற மாதிரி அவன் எஸ் சொன்னாலும் சரி நோ சொன்னாலும் சரி எல்லாத்துக்குமே நீ ரெடியாக இருந்திருக்கணும். ஓகே ஜிமின் அப்படி சொல்லி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கா ஐ லவ் யூ இது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஷோக்கா ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயம் சடனாக திரும்பி ஜங்குக்கை தான் பார்க்குறாரு. அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்கிற மாதிரி தான் ஜிமினை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ கிடையாது, கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் உன்னை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு இது தெரியாது சொல்லி எனக்கு தெரியும். நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணணுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு தெரியும். இன்னமும் உன் மனசில் அந்த பொண்ணு இருக்கா அப்படி கூட எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி லாஸ்ட் டே. இதுக்கப்புறம் நீ எங்கேயோ நான் எங்கேயோ. இதுக்கப்புறமும் என்னோட லவ் கிட்ட நான் சொல்லாமல் இருந்தேன்னா எனக்கு இன்னும் தான் பெயினை கொடுக்கும். உன்னை நான் ரொம்ப 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 லவ் பண்ணுறேன் ஜங்குக், ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த மைக் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஜிமினோட கண்ணது அப்படியே நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ரெண்டு பேருமே அங்கே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் ஜிமினை பார்த்தபடியே ஒரு ஸ்டெப் அப்படியே எடுத்து வச்சு கிட்ட வந்துகிட்டே இருக்கிறாரு. ஜங்குக்கும் ஜிமினை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இன்னும் மட்டும் சொல்லிடாத, என்னால் அதை தாங்க முடியாது, இதே இடத்துல செத்துருவேன் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் மனசுக்குள்ளே வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஜங்குக் ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துட்டாரு. ரெண்டு பேரும் அப்படியே மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. இப்போ சடனாக ஏதோ ஒரு மொபைல் வந்து அப்படியே ரிங் ஆகுது. ஒரு பர்சன் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி சுற்றி பார்க்குறாரு. வெளியே மழை பெஞ்சு அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. நல்லாவே தெரியுது, சில்லுன்னு காற்று அடிக்குது. அந்த மொபைல் நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டே இருக்கு. இப்போ அந்த மொபைலை அட்டன் பண்ணி ஹலோ யார்? ஏண்டா மறந்துட்டியா டயங்கா அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜிமினோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். டயங்கா நீயா? நீ எனக்கு கால் பண்ணியிருக்கியா? என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போயிட்டியே, அதனால தான். சாரி டயங்கா, எவ்வளோ சொன்னேன். இந்த பாரு, அதை பற்றி மட்டும் பேசாத, செம்ம காண்டாயிடுவேன் நான். நீ வரியா வரலையா? அது வந்து ஒழுங்கு மரியாதை கிளம்பி வந்துரு. அப்பா அம்மா நீ நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்கடா. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஒவ்வொரு வாட்டி வரேன்னு சொல்லிட்டு நீ வரவே மாட்டியா? அப்பா அம்மாவும் என்னை பார்த்து வந்து பேசுகிறாங்க. இல்லைடா, அப்பா அம்மாவும் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. உங்ககிட்ட கேட்டு தானே ஏற்பாடு பண்ணாங்க. அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் எஸ் சொன்னேன். அப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு நீ வராமல் மேரேஜ் ஸ்டாப் ஆனால் அவங்களுக்கு இன்னும் தானே நான் ஹர்ட் ஆகும். ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறேன்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த லவ் தான். அட்லீஸ்ட் அந்த லவ்வையாவது சொல்லுன்னு சொன்னேன், அதுவும் சொல்ல. நீ 6 வருஷம் ஆச்சுடா நீ இந்த ஊரை விட்டு போய். அப்போது உன் பேரண்ட்ஸ் நினச்சி ஃபீல் பண்ண மாட்டாங்களா? ஒரு தடவை கூட நீ வந்து பார்க்கல. நீ என் மேலே கோவமாக இருந்தல. ஆமாம், நீ பண்ண விஷயத்துக்கு என்ன உன் மேலே கோவப்படாமல் வேறு எப்படி இருப்பாங்க ஜிமின்? அன்றைக்கி உங்ககிட்ட ஜங்குக்கிட்ட ஒரு லவ் சொல்லுன்னு சொன்னேன்ல, சொன்னியா நீ? ஜங்குக்கு ஒரு வேலை. ஐயோ என்னால் முடியலடா. இன்னும் நீ அப்படியே தான் இருக்கியா? அதை விட்டு நீ வெளியே வரலையா? 6 வருஷம் ஆச்சுடா, இன்னமும் அதையும் யோசிச்சுட்ருக்க. இதை பார், உன் நல்லதுக்கும் அப்பா அம்மாவோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க சொல்கிற பையனை மேரேஜ் பண்ணிக்கோ, புரியுதா? இப்போவும் இல்லை, நீ யாரா எனக்கு நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு சொன்னாலும் ஓகே தான். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இதான் கடைசி டைம் ப்ளீஸ், இந்த மாதிரி மறுபடியும் சொல்லாத. சரி ஓகே, பழைய மாதிரி நமக்குள்ளே எதுவும் ஆகாமல் இருக்கணும், நம்ம எப்பவும் போல ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ நினச்சேன்னா ஒழுங்கு மரியாதை கிளம்பி வந்துடு.
அப்படி சொல்லி காலை வந்து கட் பண்ணிட்டாரு. இப்போது அந்த ஃபோனை தான் வெறிக்க நம்ம ஜிமின் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அதில் டயாங் அப்புறம் ஜிமின் 2 பேருமே ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருக்குது ஃபோட்டோ. அதில் டயாங்கோட ஃபேஸை தான் அப்படியே டச் பண்ணிவிட்டு யோசிக்கிறாரு. ஜிமின், உன்னை சொல்ல தானே சொன்னேன். டயாங்க, என்னால் சுத்தமாக முடியல டயாங்க. ஜிமின், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான்டா, என் மூஞ்சில் கூட முழிக்காத அப்படி சொல்லி அந்த இடத்த விட்டு டேங் வந்து போயிருந்திருப்பாரு. ஃபேர்வெல் அன்னைக்கு அங்கே டேங் சொல்லியிருந்திருப்பாரு. ஜிமின் வந்து சொல்லி தான் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் அவரால் அதை முடிஞ்சிருக்காது. அதே இடத்துல டேங் வந்து கோச்சிட்டு போயிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஜிமின் டேங்கிட்ட பேச எவ்வளோ ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் டேங் படிக்கிறதுக்காக வெளியூர் போயிருந்திருப்பாரு. ஜிமின் கால் பண்ணியும் டேங் அட்டன் பண்ணவே இல்லை. இந்த 6 இயர் கழிச்சு டேங்காக வந்து ஜிமினுக்கு வந்து கால் பண்ணியிருக்கிறாரு. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு மறுபடியும் கிடச்சிருக்கான், உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேட்டேங்க, உனக்காக இந்த மேரேஜ் நான் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லும் போதே அவருக்கு ரொம்ப அப்படியே ஹார்ட் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா ஏர்போர்ட்டில் தான் ஃப்ளைட்லேயே வந்து ஏறிட்டார். இப்போது அந்த சீட்டில் அப்படியே சாஞ்சபடி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒரு விஷயத்தை தான் அப்படியே யோசிக்கிறாரு. டேங்கா, ஏன் என் பர்த்டே முடிஞ்சு 5 days ஆச்சுடா, இப்போ போய் சாக்லேட் கேட்குறேன்? 5 days ஸ்கூல் லீவாக இருந்துச்சுல. அட பாவி, ஸ்கூல் லீவாக இருந்தேன்னடா, அதுக்கு நான் பர்த்டே முடிஞ்சு இப்போ வந்து சாக்லேட் கேட்குறேன்? எனக்கு தெரியாது, ஒழுங்கு மரியாதை எல்லாத்துக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்துரு. எது எல்லாத்துக்குமே வா? ஆமாம், எல்லாருக்கும் தெரியும்ல உனக்கு பர்த்டேன்னு. ஐயோ டயாங்க, எல்லாத்துக்கும் நீ தான் காரணமாக இருப்ப. இப்போ என்னங்கிற, ஒழுங்கு மரியாதை போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடு. போகிறப்போ அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பா இப்போ ஜிமின் சாக்லேட் வாங்குறதுக்காக போகிறாரு. அவருடைய பர்த்டே முடிஞ்சிருச்சு. 5 days கழிச்சு இப்போ சாக்லேட் கேட்டு உசுறு எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு டயாங் அப்புறம் கிளாஸ்மேட் எல்லாருமே. ஒரு திட்டிக்கிட்டே தான் இப்போ சாக்லேட் வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்காரு. இவனுங்களுக்கு என் பர்த்டேலாம் பெருசு கிடையாது, சாக்லேட் திங்கணும் என் பேரை சொல்லி அப்படி சொல்லி கடுப்பாக இப்போ சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஏன்னா அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்போ அப்படியே ஜிமின் நிமிந்து தான் பார்க்குறாரு. பார்த்தா ஆப்போசிட்டில் ஜங்குக் அவருமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தான் பார்த்துட்டு இருந்துப்பாரு. 2 பேரும் வந்து மாறி பார்த்துட்டு இருக்காங்க. அது இல்லைடா மச்சான், நம்ம மெக்கு பின்னாடி ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருந்துச்சுல, அந்த பொண்ணுக்கு ஒரு வழியாக நம்ம சொல்லிட்டான் அதான் அப்படி சொல்லி காயும் அங்கே ஜங்குக்கும் பேசிகிட்டே தான் போயிருப்பாங்க. 2 பேரும் வந்து ஆப்போசிட்டாக வந்துட்டு இருக்காங்க, ஜிமின் அப்புறம் ஜங்குக். இவர் ஏதோ சொல்ல அது என்ன அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக் கேட்க 2 பேருமே மாறி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த கண்ணு இங்கே ஜிமின் ஹார்ட்டை டச் பண்ணிட்டு தான் சொல்லணும். இப்போ அங்கே காய் பேசணுன்னே இப்போ அவருடைய பார்வை காய்கிட்ட போயிடுச்சு. ஆனால் ஜிமினோட பார்வை ஜங்குக் மேலே மட்டும்தான் இருக்குது. இப்போ அப்படியே 2 பேரும் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஜங்குக் வந்து காய்கிட்ட பேசிகிட்டே போகிறாரு. ஜிமி இப்போ அப்படியே திரும்பி ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. டேய், சாக்லேட் வாங்கிட்டு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி அங்கே டயம் கத்தணுன்னு தான் இது வந்துட்டு டயங்கா நேரம் இப்போ ஒரு கிளாஸ்க்கு தான் போகிறாரு. இப்போ அப்படியே எட்டி பார்க்குறாரு. பக்கத்தில் இருக்க கிளாஸ் ரூமில் தான் அங்கே ஜங்குக்கு அப்புறம் காய் வந்து போகிறாங்க. A செக்ஷன் B செக்ஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பக்கத்து கிளாஸ் தான். இது வரைக்கும் அப்படி ஒரு பையன் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினுக்கு தெரியவே தெரியாது. இப்போது அவருடைய சீட்டில் போய் உட்காந்துட்டாரு. அவர் கொண்டு வந்து சாக்லேட்டை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிளாஸ்மேட் எல்லாருமே வந்து ஹாப்பி பர்த்டே ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவங்க கொடுத்த சாக்லேட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிமினோட மனசில் இப்போது ஜங்குக்கு பார்த்தார்ல அந்த ஒரு பார்வை அது மட்டும்தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஓய் ஜிமின், என்ன ஒன்றும் இல்லை டேங்க, என்ன எதுக்கு போய் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க? இந்த சாக்லேட் வேணாம் போங்கடா, நீங்கள் தான் சாப்பிடணும்னு கேட்டியும் வாங்கிட்டு வந்தேன், நீ சாப்பிட்டு போ, ரொம்ப தான் பண்ணுறேன் ஒரு சாக்லேட் கேட்டதுக்கு போடா அப்படி சொல்லிட்டு அங்கே டேங்குமே கோச்சிட்டு இப்போ அவருமே போய் ஒரு சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டாரு. அப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகிருந்துக்கும். நார்மலாக வந்து கிளாஸஸ்லாம் போச்சு. ஜிமினும் ஜங்கு கூட நினைப்பிலேருந்து விட்டுட்டு இப்போ கிளாஸ் அப்படியே கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டே அப்படியே தான் ஃபினிஷ் ஆகிருந்துக்கும். நெக்ஸ்ட் டே, ஏய் ஜிமி, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நீ எப்போ வருவேன் தான் பார்த்துட்டு இருந்தேன். எது நான் எப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லி பேக்கை இழுத்து பிடிச்சிட்டு நம்ம டேங்க் தான் இப்போ கிளாஸ்க்குள்ளே வராரு. அப்போவா போகலாம் அப்படி சொல்லி ஜிமினோட சொல்கிறத கை போட்டு இப்போ நேராக கிளாஸ்க்குள்ளே தான் போகிறாரு. அவர் ஆக்சுவலி ஜங்குக்கு வருவாரா அப்படி சொல்லி பார்க்க தான் நேற்று இருந்திருப்பாரு. உன் நேம் என்ன எது ஒன்றுமே தெரியாது, பக்கத்து கிளாஸ்ன்னு சொல்லி தெரியும். என்னன்னு தெரில, ஜிமினுக்கு ஜங்குக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஐஸ் வீட்டுக்கு போனப்போ கூட ஜங்கு கூட அந்த ஐஸ் தான் அப்படியே ஞாபகம் வந்துகிட்டே இருந்திருக்கும். சரி ஸ்கூலில் வந்து பார்க்கலாண்டா அப்படி சொல்லி தான் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பார்த்தா ஜங்குக்கு இன்னும் காணோம். இப்போ அப்படியே கிளாஸ்மே அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்படியே தான் ஒரு 2-3 டே வந்து போயிருந்துருக்கும். ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவார், ஆனால் முடிஞ்சிருக்காது. ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சு செகண்ட் பீரியட் இங்கிலீஷ் பீரியட் பக்கத்து கிளாஸ்லேருந்து எல்லாருமே இப்போது ஜிமினோட கிளாஸ்க்கு தான் வராங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி டேங் வந்து வேற ஒரு பையன்ட்ட வந்து கேட்குறான். அதுவா கம்பைன் கிளாஸாண்டா, இங்கிலீஷ் மிஸ் ஒன்று தானே, அதனால் 2 கிளாஸ்க்கு ஒன்றா எடுக்க போகிறாங்களாம் அப்படி சொன்னேன்னா அவனால குடிஞ்சிட்டு இருந்தவர் ஜிமின் இப்போ அப்படியே நிமிந்து சடனாக பார்க்குறாரு. அவர் பார்க்குறதுக்கும் அந்த கிளாஸ்க்குள்ளே ஜங்குக்கு உள்ளே வரதுக்கு சரியாக இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு அப்படியே உள்ளே வராரு. ஒரு ஹேர்லாம் ஒரு மாதிரி அப்படியே கோதி விடுவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து முன்னாடி பெஞ்சில் வந்து உட்காராரு. அதாவது ஜிமின் எதில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நான் டீல் பெஞ்சில் லாஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டுருக்கிறாரு. ஜங்குக்கு வந்து 3rd ரோவில் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டுருக்கிறாரு. இப்போது ஜிமின் பெஞ்சுக்கு முன்னாடி பெஞ்ச் வந்து காலியாக இருந்திருக்கும். அங்கே வந்து இன்னும் நிறையா அந்த கிளாஸ் பொண்ணுங்களாம் வந்து உட்காடுறாங்க. ஜிமினோட பார்வை ஜங்குக்கிட்ட
அசையவே இல்லை. கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆயிடுச்சு ஜங்குக்கை பார்த்து. ஜங்குக்கு மட்டுமே தான் பார்த்துட்ருக்காரு. ஆனால் ஜங்குக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிஸியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படி கிளாஸ்மே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் சைலண்ட்டாக கிளாஸ் தான் கவனிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஜிமினால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்பப்போ அவருடைய பார்வை ஜங்குக்கு மேலே தான் போகுது. ஜங்குக் அப்படியே சடனாக திரும்புறாரு. திரும்பி ஸ்மைல் பண்ணுறாரு. ஜிமினுமே ஸ்மைல் பண்ணுறாரு. ஆனால் ஜிமின் ஃபேஸில் இருக்க ஸ்மைல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஏன்னா ஜங்குக்கோட பார்வை ஜிமின் மேலே இல்லை, அதுக்கு முன்னாடி பெஞ்சில் உட்காந்துட்டுருக்க ஒரு பொண்ணு மேலே தான் இருக்குது. அந்த பொண்ணை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு முன்னாடி திரும்பிக்கிட்டாரு. அப்புறம் அடிக்கடி அந்த பொண்ணை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுவார். ஜிமின்க்கு அப்படியே ஹார்ட்டே பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவரால் சுத்தமாக முடியல. என்னடி உன் ஆள் உன்னையே பார்த்துட்ருக்கு, உன் ஆள் வேறு செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கான்ல, நீ சொல்லிவிடு, இல்லை வேறு யாராவது குத்திட்டு போயிடுவாங்க. எப்படி வாங்க சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனால் எப்போ தான் தெரியல. அப்படி சொல்லி அந்த பொண்ணுங்க பேசிக்கிறது இங்கே ஜிமினோட காலத்தில் நல்லாவே விழுகுது. ஒரு கண்ணா அப்படி டியர்ஸ் வந்திருக்கும். ஹார்ட் அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. ஜிமின் ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் அந்த பொண்ணை பார்க்குறாரு. பின்னாடி இருக்க ஒரு பர்சன் தன்னை பார்க்குறாங்க அப்படின்னு கூட இங்கே ஜங்குக்கு தெரியல. அந்த கிளாஸுமே அப்படியே முடியுது. இப்போ வாஷ்ரூமில் பார்த்தோன்னா ஜிமின் தான் அப்படியே அவருக்கு வந்து நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்திருக்கோம். இதை அப்படியே துடைச்சிட்டு ஃபேஸ்லாம் அப்படியே வாஷ் பண்ணிட்டு இப்போ மிரர் தான் பார்க்குறாரு. மிரர் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சடனி பைத்தியமா, ஒரே ஒரு நாள் தானே அவனை பார்த்தேன், நீ அவனை லவ் பண்ணால் மட்டும் போதுமா, அவனும் உன்னை லவ் பண்ணல, அவன் ஆல்ரெடி வேறு ஒருத்தவங்கள லவ் பண்ணுறாங்க போல இருக்கு, பைத்தியம் மாதிரி யோசிக்காத ஜெமி, உனக்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு அவரே சமாதானப்படுத்திட்டு இப்போ நேராக வந்து கிளாஸுக்கு போயிட்டாரு. டைம் கூட கேட்டுப்பாரு, என்னடா ஆச்சு ஏன் ஃபேஸ் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லை டேங்கா, ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லி சமாளிச்சிருந்துருப்பாரு. இப்படி தான் டேஸ் வந்து போயிருந்துருக்கோம். இப்போ ஒரு 2 டேஸ் கழிச்சு பஸ்ஸில் தான் ஜிமின் ஏறி வந்து பார்க்குறாரு. அதான் அந்த 2 பொண்ணுங்க முன்னாடி சீட்டில் உட்காந்துட்ருக்கு. வேறு சீட்டே இல்லை. ஜிமின் போய் அவங்களுக்கு பின்னாடி இருக்க சீட்டில் தான் வந்து உட்காராரு. எப்படி சொல்கிறேன் நிஜமாவா? ஆமாம், நாளைக்கு என்னுடைய லவ் சொல்லான்ருக்கேன். சூப்பர் டி, அவரும் எப்போ சொல்லணும் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோதான், ஜிமினோட ஹார்ட் எப்படி நொறுங்கிடுச்சு. குக்கா மறக்கணும் தான் நினைக்கிறாரு. ஆனால் அவரால் சுத்தமாக முடியலையே. இப்படியும் ஒரு பர்சன் மேலே நம்ம லவ் வைப்போமா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு. ஒரே ஒரு வாட்டி தான் ஜங்குக் ஜிமினை பார்த்துருந்துப்பாரு, ஜிமினை ஜங்குக்கை பார்த்துருந்துப்பாரு. அந்த ஒரு செகண்ட் அவரால் என்ன பண்ணியும் ஜங்குக்கை மறக்க முடியல. வீட்டுக்கும் போயிட்டாரு. அவரால் சுத்தமாக முடியல. நாளைக்கு லவ் சொல்லிடுவாளா, ஜங்குக் ஓகே சொல்லிடுவானா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய நேம் ஜங்குக் சொல்லி அப்படி சொல்லி இங்கே ஜிமினுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 2 பேருக்கும் இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்றா தானே இருக்கும். அப்போ அவங்க நேம்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது இங்கே ஜிமினுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஜங்குக் நல்ல நேம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுருந்துப்பாரு. இல்லை, என்னால் இதை பார்க்க முடியாது அப்படி சொல்லிவிட்டு அவர் 2 டேஸாக ஸ்கூல் கூட போயிருந்துருக்க மாட்டார். இப்படி தான் டேஸ் வந்து போயிருந்துருக்கோம். எப்பவும் போல் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து கம்பைன் கிளாஸாக தான் வந்து போயிருந்துருக்கோம். ஜிமின் கண்ட்ரோல் பண்ணால் கூட அவரால் முடியலை. ஜங்குக்கை பார்க்காம இருக்க முடியல. ஜிமின் ஜங்குக்கை பார்க்குறது, ஜங்குக்கு அந்த பொண்ணை பார்க்குறது, இப்படி தான் வந்து டேஸ் போயிருந்துருக்கோம். ஒன் டே அப்போ தான் ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஜிமின் வந்து உள்ளே வராரு. என்னடா மச்சான் சொல்கிறேன், நிஜமாவா? ஆமாடா, அந்த பொண்ணு நம்ம ஜங்குக் மச்சானை 1 வீக் தான் லவ் பண்ணியிருந்துருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, பிரேக்கப் பண்ணிக்கிச்சு. அது எப்படா மச்சான் தாங்குறான் அப்படி சொல்லி அப்புறம் 2 பேருமே வந்து பேசிட்டு போகிறாங்க. இது எல்லாமே ஜிமினோட காதில் வந்து விழுந்திருக்கோம். ஜிமின் அதே இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, ஏன்னா பிரேக்கப் பண்ணிடுச்சா 1 வீக்லேவா, ஏன் அப்படி பண்ணிச்சு அப்படி சொல்லி ஜிமினுக்கு அந்த பொண்ணு மேலே தான் அவ்வளோ கோவம் வருது. ஜங்குக்கை எப்படி அவள் ஹர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பக்கம் ஜிமின் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. என்னடா ஆச்சு வர என்ன ஒன்று யோசிச்சுட்டே இருக்க, எதுவும் பிரச்சனையான அப்படி சொல்லி இப்போ டயங் வந்துட்டாரு. ஒன்றும் இல்லை டயங்க, சும்மா தான். நீ சும்மான்னு சொல்கிற, ஆனால் எனக்கு அப்படி தோணலடா, என்னமோ ஒன்று இருக்குது. இல்லைட்டா எங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை, கிளாஸ்க்கு போகலாம், டைம் ஆகிடுச்சில அப்படி சொன்னேன். சரிவா அப்படி சொல்லிட்டு மீன் 2 பேருமே இப்போ கிளாஸுக்கு தான் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து முடியுது. செகண்ட் பீரியட் இங்கிலீஷ் பீரியட். இப்போது ஜிமினோட பார்வை டோர் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஜங்குக்கு வந்துடுவான். அவன் கிளாஸில் இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வராங்க. மேக்கப் காய் கூட வந்துட்டாங்க. எட்டி பார்க்குறாரு. ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்போது ஜங்குக்கு வரலையா? ஏன் வரல? ஒருவேளை அந்த பொண்ணு நோ சொன்னனால ரொம்ப ஹர்ட் ஆகிப்பானோ, அவனுக்கு அந்த கிளாஸில் இருக்கவே பிடிக்கல. ஜிமீன் எஸ் மேம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் கிளாஸ் எடுத்துகிட்டு உன்னுடைய கவனம் எங்கே இருக்குது? ஒன்றும் இல்லை மேம். என்னடா? நான் ரெஸ்ட் ரூம் போகணும். அந்த மேம் ஜிமினை மேலேருந்து கீழே பார்த்து ஒரு முறைச்சிட்டு போ அப்படி சொல்லி கத்துறாங்க. தேங்க்ஸ் மேம் அப்படி சொல்லிட்டு இப்போ வேகமாக அந்த கிளாஸை விட்டு வெளியே போகிறாரு. இந்த மேமும் வர அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படி சொல்லி அவங்க இப்போ கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜிமின் சைடு பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த ஸ்கூல் ஃபுல்லாக தேடுறாரு. ஜங்குக் எங்கே அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கிறாரு. எங்கேயுமே காணுமே.
ஒரு வேளை அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடில் வந்து போயிடுறாரு. அவர் நினச்ச மாதிரியே ஜங்குக் அங்கே தான் இருக்கிறாரு. அந்த செவத்தில் சாஞ்சபடி உட்காந்துட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. லைட்டாக அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸுமே வந்திருக்கும். அதை சுத்தமாக ஜிமினால் பார்க்கவே முடியல. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து ஜங்கு கிட்டே போகலாம் சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் போக முடியல. யாருன்னு சொல்லி ஜங்கு கேட்டால் அதுக்கு பயந்துட்டு ஜிமின் அங்கே தான் நின்றுட்டுருக்கிறாரு. ரொம்ப நேரமாக ஜிமின் ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ ஜங்குக் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி இப்போ சடனாக திரும்புறாரு. இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறாரு, ஜங்குக் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடில் போய் அப்படியே வாழை சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு. ஜங்குக் இங்கே யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சு, பார்த்தா யாருமே காணோம், நிம்மதியாக ஃபீல் பண்ண கூட விட மாட்டானுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் வைஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த வால் அப்படியே சாஞ்ச மாதிரி நிற்கிறாரு. இப்போ ஜிமின் மெத்துவாக எட்டி பார்க்குறாரு. பார்த்தா பழைய மாதிரியே ஜங்குக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போது ஜிமின் அப்படியே அந்த வாலை மறுபடியும் வந்து சாஞ்ச மாதிரி நின்றுட்டு, என்னால் ஒன்று எப்படி பார்க்கவே முடியலை ஜங்குக், எனக்கு அந்த பொண்ணு மேலே அவ்வளோ கோவம் வருது. எப்படி என் ஜங்குக்கு அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணலாம், எப்படி என் ஜங்குக்கு அந்த பொண்ணு நோ சொல்லலாம். இப்போது அவருடைய மனசாச்சு, ஏன்னா நீ பைத்தியமாடா, உனக்கு ஒரு சான்ஸ் இருக்காத, நீ யோசிச்சு பார்த்தியா, இப்போது ஜங்கு கூட லைஃப்பில் அந்த பொண்ணு இல்லை, அப்போனா உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குதானே. ஆமாம்ல அப்படி சொல்லி ஒரு லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல். இப்போது நான் அந்தளவுக்கு மோசமாயிட்டேனா, இல்லை இல்லை, நான் எப்படி அப்படி யோசிக்கலாம், என் ஜங்கு இவ்வளோ பெயினில் இருக்கும்போது நான் எப்படி அப்படி யோசிக்கலாம். நல்லவளாக இருக்கலாம்டா, ஆனால் இவ்வளோ நல்லவெல்லாம் இருக்கவே கூடாது, நான் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறாரு. பின்னாடியே அவருடைய மனசாட்சி வந்து ஓடுது, இதை சொல்கிறது கேள்றா, அப்படியே போய் பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என்னால் போக முடியாது அப்படி சொல்லிட்டு ஜிமின் போகிறாரு. இவனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசாட்சி அவர் பின்னாடியே வந்து போயிட்டுருக்கு. இப்படியே தான் டேஸ் வந்து போயிருந்துருக்கோம். ஜங்குக் ஒரு நேரம் ஸ்கூலுக்கு வராரு, ஒரு நேரம் ஸ்கூலுக்கு வர மாட்டார். அப்படி வந்தாலும் அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ண மாட்டார், கிளாஸில் அவர் இருக்க மாட்டார். இது எல்லாமே ஜிமினுக்குமே தெரியும். ஜங்குக் வரலன்னு சொன்னால் அவருக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அவர் எங்கே இருப்பார் சொல்லி எங்கள் ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். அவருமே அந்த கிளாஸை கட் அடிச்சுட்டு இப்போ நேராக ஜங்குக்கு எங்கே இருப்பாரோ அங்கே தான் ஜங்குக்கு தெரியாமல் அவர் சைட் அடிச்சுட்டு வந்து நின்றுட்டுருப்பார். இப்படியே தான் டேஸ் கிடையாதுங்க, மந்த்ஸ் கிடையாது, இயர்ஸ் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. 9th 10th முடிச்சுட்டு இப்போ 11th வந்தாச்சு. இப்போல்லாம் ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணோட நினப்புலேருந்து வெளியே வந்துட்டார். நல்லா படிப்பார், அவருக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதை நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதிகமாக மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் இருந்தாலும் கிளாஸ்க்கு சரியாக வர மாட்டார். ஆனால் இந்த பக்கம் ஜிமின் தான் ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவார். என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் மேக் அப்புறம் காய் 2 பேரும் ஜங்குக்கு அவங்க எக்ஸோட நேமை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. வாயை மூடுங்கடா, இவ்வளோதான், என்னடா நடிக்கிற, இன்னமும் அந்த பொண்ணோட நினைப்பில் தானே இருக்கேன், உன்னோட இன்ஸ்டாவில் பார்த்தேன், நான் இன்ஸ்டாவோட பயோவில் பார்த்தேன், அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் போட்டு வச்சுருக்கேன். டே அமைதியே இருங்கடா அப்படி சொன்னாலும் ஒரு ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல். ஆனால் அங்கே ஜிமினுக்கு தான் அவ்வளோ கோவம் வருது. அத்தான் லைஃப்பை விட்டு போயிட்டால, அப்படியே இவங்க சும்மா கிண்டல் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படி சொல்லும் போதே இப்போ அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, அது என்னமோ உண்மை தானே, அவனுடைய இன்ஸ்டா பயோவில் அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல அப்படி சொல்லும் போதே அவர் கலந்து அப்படியே டேர்ஸ் வந்திருக்கோம். ஏன்னா அந்த ஜங்குக்கு உட்காந்துட்டுருக்க ஒரு 2-3 சீட் தள்ளி தான் ஜிமின் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அப்படி ஒரு பர்சன் இங்கே உட்காந்துட்ருக்காங்க, அவர் மனசுக்குள்ளே நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு இங்கே ஜங்குக்கு தெரியவே தெரியாது. சரி அதை விடுங்கடா, நிச்சயமாகவே வராளா? ஆமாடா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. எப்படா, அவன் தான் ஊரில் இல்லையே, ஏதோ ரிலேஷன் வீட்டுக்கு வந்தாலாண்டா, அப்படியே நம்ம ஸ்கூலை எல்லோரையும் மிஸ் பண்ணலாம், ஒருவேளை உன்னை கூட மிஸ் பண்ணிப்பா போல இருக்குது அப்படி சொல்லி காய் வந்து இடிக்கிறாரு. அப்படி சொல்லும் போதே இங்கே ஜங்குக்கோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல், ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ஸ்மைலை பார்க்குறாரு. ஒரு மாதிரி ஹேரெல்லாம் அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு, என்னன்னு சொன்னால் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே, அந்த பொண்ணு வரான்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மினுக்குமே தெரியும். ஏன்னா அந்த பொண்ணுங்க வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்காரு. எப்படி ஜங்குக்கா, அந்த பொண்ணு அவனுக்கு நோ சொல்லிட்டு போயிட்டா, கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, இன்னமும் அவ்வளோ மட்டுமே நினச்சிட்ருக்க, கொஞ்சம் கூட உன்னை ஒருத்தர் எவ்வளோ மிஸ் பண்ணுறானே, உன்னை ஒருத்தர் எவ்வளோ லவ் பண்ணுறானே சொல்லிட்டு என்னால் ஃபீல் பண்ணவே முடியல, ஒருவேளை என்னோடய லவ் அந்தளவுக்கு வருது இல்லையா அப்படி சொல்லி நினைக்கும் போதே ஒரு ஹார்ட்டில் அப்படி ஒரு பெயின் இருந்தாலும் லிப்ஸில் ஒரு ஸ்மைல். இப்போது ஒரு ஐஸ்லேருந்து அப்படியே டேர்ஸ் வந்திருக்கும், அது அப்படியே யாருக்கும் தெரியாமல் அப்படியே துடைச்சிறாரு. என்னத்தை துடைக்கிற, என்ன மறைக்கிற, ஷியாங்கா எங்கே போயிருந்தேன், நான் எங்கே போகிறத விட்டு இப்போ நீ என்ன மறைச்ச, நானா ஒன்றும் இல்லையே, இதை பார், நானும் கொஞ்ச நாளாக பார்த்து தான் இருக்கேன், உனக்கும் அந்த பையனுக்கும் என்ன நடக்குது. ஷியாங்கா பொய் சொல்லாத ஜிமின், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ அந்த பையனை லவ் பண்ணுறியா ஷியாங்கா அப்படி சொல்லி இப்போ எங்களோட ஹேண்டை ஜிமின் வந்து டைட்டாக பிடிக்கிறாரு. என்னடா நீ லவ் பண்ணுறதானே, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அப்புறம் அது
அப்புறம் ஏன் அதை உன்கிட்ட வச்சிட்ருக்கேன், உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியதானே. இல்லை டேங்க் இது வேறு என்னடா வேறு, நீ வாயேன் அப்படி சொல்லி இப்போ டேங்க் கூப்பிட்டு போய் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. டேங்க் வாயில் கை வச்சுட்டு, ஏன்னா 9th இருந்தா எப்படிடா 3 வருஷம் ஆக போகுதுடா, ஏன்னா 11th கூட முடிய போகுது, இன்னமும் உன்னோட லவ் உனக்குள்ளே வச்சுட்டு அவன்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே. நான் தான் சொன்னேன் அவன் வேற ஒரு பொண்ணை. அட பைத்தியமாடா நீ தான் சொல்கிறியே பிரேக்கப் ஆயிடுச்சு, அது 1 வீக்கில் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னமும் நீ அதையே யோசிச்சுட்ருக்க. நான் யோசிக்கிறது பெருசு இல்லை ஜெயம், ஆனால் இன்னமும் அவன் அந்த பொண்ணு நினப்பில் தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது நான் போய் எப்படி பேசுகிறது, நான் போய் என்னுடைய லவ் எப்படி சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு முட்டாள் நான் பார்த்ததே இல்லை ஜெயம் அப்படி சொல்லிட்டு எங்கே பார்க்குறாரு. வேற என்னடா, அதுக்குன்னு கடைசி வரைக்கும் என்னோடய லவ் சொல்லாமே இருப்பியாண்ணா. இல்லை நான் சொல்லுவேன். எப்போ சொல்லுவேன், அதான் இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கலாம். அப்போது இங்கே டேங்க் தலையில் அடிச்சுட்டு இந்த 1 வருஷம் எப்படி இந்த 3 வருஷம் சொல்லாமல் இருந்தியோ அதே மாதிரி தான் இந்த 1 வருஷமும் சொல்லாமல் இருக்க பாருப்பார். இல்லை டேங்க நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். நீ தானே அதையே நான் பார்க்க தானே போகிறேன். சரி என்னோட நேமை கூப்பிட போகிறாங்க, நான் போகிறேன். அப்புறம் உட்காந்து அழுதுட்டுருக்காத, எப்படி உன்னோட லவ் அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி யோசி அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமின் திரும்பி அவங்க ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. அவ்வளோ நேரம் ஒரு ஃபேஸில் இந்த ஸ்மைல் இப்போ இல்லை. என்னாச்சு, அந்த பொண்ணு வந்துருச்சா, ஜங்குக்கு எதுவும் சொல்லிடுச்சா அப்படின்னு சொல்லி சுற்றி தேடுறாரு. இப்போது 2 பொண்ணு வந்து அப்படி கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அவள் தான் வரமாட்டான்ல, அப்புறம் எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு இவன் மனசில் ஆசை வளர்க்கணும். அவள் ரொம்ப தான் ஓவராக பண்ணுறான், எனக்கே அவசரமாக வருதுடி அப்படி சொல்லிட்டு 2 பேர் வந்து பேசிட்டு போகிறாங்க. இப்போ தான் ஜிமினுக்கு புரியுது அந்த பொண்ணு வர சொல்லிட்டு வரல அப்படின்ட்டு. இவளுக்கு என்ன தான் பிரச்சனை, இப்போ ஏன் ஜங்குக்கை இவ்வளோ அழுவ வைக்கிறாவ. ஏன்னா அங்கே ஜங்கு கூட கலந்து அப்படியே டியர்ஸ் வந்திருக்கோம். துடைக்கிற டே மச்சான், ஏன்னா ஓகே தான்டா, மேட்ச் வர ஸ்டார்ட் ஆகுது, போகலாமா டேய், நல்லா முடியுமா தெரியலடா அப்படி சொல்லி ஒரு மாதிரி சேடாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு கண்ணெல்லாம் அப்படியே கலங்கியிருக்கு. இந்த பக்கம் ஜிமின் தான், ஜங்குக்கா நீ அழுவாதடா, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு நிறைய லவ் கொடுக்க நான் இருக்கேன் அப்படி சொல்லி 2 ஸ்டெப் வந்து எடுத்து வச்சுருந்துருப்பாரு. ஆனால் யோசிக்கிறாரு, ஒருவேளை நீ யாரும் சொல்லி என்னை கேட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அதே இடத்துல இருந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்படி வட மச்ச போகலாம் அப்படின்னு சொல்லி மேக்கப் காய் 2 பேருமே ஜங்கு கூட ஹேண்டை பிடிச்சி இப்போ நேராக கிரவுண்டுக்கு தான் வந்து போகிறாங்க. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இப்போ 1 டே, காய் என்ன பண்ணுற, கையை விடு, நீ வாயா அப்படி சொல்லி காய் இப்போ தரத்தானே ஜங்குக்கு இழுத்துட்டு போய் என்னடா அனுப்பிச்சிட்ருக்க, இப்போ இதுக்கு எக்ஸாம் இப்படி எழுதி வச்சிருக்க, மார்க் எவ்வளோ கம்மியாக இருக்குது, ஃபைனல் எக்ஸாம் வேறு வரப்போகுது தெரியும்ல, இப்படி இருந்தேன்னா ஒரு ஸ்டடி என்னத்துக்காகும். டேய் சொல்லுடா, அன்றைக்கி போஸ்ட்லேருந்து நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கோம், இப்படி தான் இருக்கேன், என்ன தான் அடிச்சு உனக்கு அப்படி சொல்லி மெக்குமே கேட்குறாரு. என்னால் அவளை மறக்க முடியலடா. டே உனிய அப்படி சொல்லி காய்க்கு ஆத்திரமாக வருது. இதெல்லாம் ஒரு லவ்னு சொல்லிட்டு சொல்லாது எனக்கு சரியா. வெறும் 1 வீக்கில் உனக்கு நோ சொல்லிட்டு போயிருக்கா, அவ்வளோ நினச்சிட்டு பைத்தியக்கார மாதிரி 3 வருஷம் நீ இருந்துட்டுருக்க. டே அவள் என்னை லவ் பண்ணலடா, ஆனால் உங்களுக்கு தெரியும்ல அவளை நான் எவ்வளோ லவ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு. 3 வருஷம் கிடையாதுடா, லைஃப் லாங் நான் அவ்வளோ மட்டுமே தான் லவ் பண்ணுவேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வும் அவள் தான், என்னுடைய லாஸ்ட் லவ்வும் அவள் தான். இதை கேட்டுருக்க ஜிமினோட ஹார்ட் தான் அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. இங்கே காய் வந்து ஜங்குக்கோட ஹேண்ட் இழுத்துட்டு போகும்போதே ஜிமின் வந்து பார்த்துருந்துப்பாரு, என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்னாடியே வந்து ஓடிட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஸ்கூலுக்கு பேக் சைடில் தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் அதே மாதிரி அந்த வாலில் சாஞ்சபடி தான் அவங்க பேசுகிறது எல்லாமே கேட்டுட்ருக்கிறாரு. என்ன எளவு வேணால் இருந்துட்டு போகுதுடா, லவ் எந்த அப்படி லவ் பண்ணி நாசமாக போகிறீங்களோ எனக்கே தெரியல. இந்த பார் என்ன வேணால் இருந்துட்டு போகுது, அதுக்குன்னு உன்னோட ஸ்டடியில் எதுனா ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்புறம் பாரு, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கூட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு காய் இங்கேருந்து போகிறாரு. காய் நில்றா, அவனே ரொம்ப ஹர்ட் ஆகி போயிருக்கா, நீ வேறு எத்தனை வருஷத்துக்குடா பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நீயும் அதுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு காய் அங்கேருந்து போயிட்டாரு. இப்போ காய் வந்தோடனே ஜிமின் அங்கேருந்து போயிருந்திருப்பாரு. ஆனால் அவர் கல்லேருந்து நான் ஸ்டாப்பாக டேர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வேகமாக வந்து போகிறாரு. என்னடா ஆச்சு உனக்கு அப்படி சொல்லி இப்போ வேகமாக டயங்க முடியாது இவனோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே திருப்புறாரு. பார்த்தா அவர் கல்லேருந்து நான் ஸ்டாப்பாக டேர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. தொடக்க டேர்ஸ் நிற்கவே இல்லை. அவர் சொல்லியிருப்பார்ல ஜங்குக் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வும் அவள் தான், லாஸ்ட் லவ்வும் அவள் தான் அப்படின்ட்டு. அது அவருக்கு அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. ஜிம்னா என்னடா ஆச்சு டயங்கா, என்னாச்சு இதுக்கு அப்படி அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற டயங்குமே அப்படியே கல்லேருந்து டேர்ஸ் வந்திருக்கோம். அது ஜங்குக்கு இருக்கான்ல, ஆமாடா நீ எதுவும் போய் பேசுனியா, உன்னை ஹர்ட் பண்ண மாதிரி பேசினானா, இல்லை அது வந்து அப்படி சொல்லிட்டு அங்கே நடந்ததுலாம் சொல்கிறாரு. டேய் இதுக்கு அழைச்சிட்டுக்க, அது ஏதோ ரொம்ப லவ் பண்ணியிருப்பான் போலக்கு, அதனால அப்படி பேசிகிட்டு இருக்கான், அதுக்குன்னு அப்படியே இருந்துருவானா என்ன, அவன் லைஃப்பில் அந்த பொண்ணு இல்லைடா, இல்லைட்டாங்க ரொம்ப சீரியஸாகவே பேசினான். அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் அவன் தானா, அவனுடைய லாஸ்ட் லவ் அவன் தானா, அப்பனா என்னுடைய லவ் அப்படி சொல்லி ரொம்ப பாவமாக கேட்குறாரு. பார்க்குற டைம்க்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜிமினா அவ்வளோதான் இல்லை, என்னுடைய லவ் எனக்குள்ளே தான் இல்லை,
அவன் எப்படி அந்த பொண்ணை லவ் பண்ணுறானோ அதோட அதிகமாகவே நான் அவனை லவ் பண்ணுறேன். என்னால் அவனை அப்படி பார்க்கவே முடியல டேங்கா. பேசாமல் அந்த பொண்ணை போய் நான் பேசுவா அப்படி கேட்டுட்டு டேங்கி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. டேங்க் வந்து ஆத்துறதுக்கு ஒட்டிச்சிருவேன் பார்த்துக்கோனே. பைத்தியமாடா நீ? அந்த பொண்ணை போய் நீ பேசுறியா? முட்டாள் மாதிரி பேசாத. இதை பார், இதெல்லாம் விட்டுரு, தூக்கி போட்டுரு. நீ சொல்கிறத பார்த்தா அவன் அவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ணை மறக்க மாட்டான் போல இருக்கு. நீ சரி விடு, அதை சொன்னால் நீ இன்னும் கோவப்படுவ. உன்னாலே அவனை மறக்க முடியாது, அப்படி தானே? ஆமாம் சொல்லி தலையாடுறது குனிஞ்சபடி அப்படியே டியர்ஸ் வந்திருக்கோம். அப்படியே டியர்ஸ் கொட்டுது. அதை அப்படியே தொடச்சிட்டே தான் சொல்லியிருந்துப்பாரு. சரி அதெல்லாம் விடு, எக்ஸாம் நடந்துச்சுக்கு. ஃபஸ்ட்டு நீ எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுறா, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்க்கலாம். நான் வேணா ஜங்கு கிட்ட பேசுகிறேன். இல்லைட்டா எங்க வேணாம், நீயும் சொல்ல மாட்டேன், என்னையும் பேச விட மாட்டேன். இப்போ இதுக்கு என்ன தான் முடிவு? இதுக்கு என்ன முடிவு எனக்கு தெரியல டேங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் போகிறேன் அப்படின்னு ஜிமின் அங்கேருந்து போயிருந்துருப்பாரு. முன்னாடி ஜெயம் இப்போ அவருடைய பிள்ளை கையை வச்சுட்டு போகிற ஜிமினி தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. சைடில் ஏதோ சத்தம் கேட்குது, திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்புறமேக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கோட ஃபேஸுமே சரியில்லை. ஜங்குக்கை பார்க்கும்போது டேங்குமே கஷ்டமாக தான் இருக்கு. உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன தான் முடிவோ சொல்லி தெரியல. ஆனால் ஜங்குக், நான் ஒரு விஷயம் சொல்லவா? உன்னுடைய லவ்வை வேறு எங்கேயும் தேடுறேன். ஆனால் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுற ஒரு பர்சன் இப்போ அழுதுட்டு போகிறான், அது உனக்கு தெரியல அப்படி சொல்லி அவர் யோசிச்சுட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே நைட்டாக இருந்திருக்கோம். ஜிமினை தான் பார்க்குறோம். ஜிமினோட ஹேண்டில் ஃபோன். ஜிமின் இப்போது ஜங்கு கூட பிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு மொபைலில். இன்ஸ்டாவில் அழகான ஒரு ஸ்மைலில் அந்த கண்ணு மட்டுமே தான் ஜிமின் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜங்கு கூட அந்த ஐஸ், பிளாக் கலர் ஷர்ட் போட்டுருக்கிறாரு. பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்கிறாரு. அந்த ஸ்க்ரீனை தான் அப்போது ஜிமின் அப்படியே லைட்டாக டச் பண்ணுறாரு. கடைசி வரைக்கும் உனக்கு என்னுடைய லவ் புரியாதா? உன்னை பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் லவ் பண்ணிகிட்ருக்கானே, அது உனக்கு தெரியாதா ஜங்குக்? அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவல, உன்னே மாதிரி ஒரு லவ் பண்ணுற பர்சனை. இருந்தாலும் அந்த பொண்ணு அன்னைக்கு தான் உன்னை தூக்கி போட்டு போயிட்டால அப்படின்னு அவருடைய பார்வை இன்ஸ்டாவோட பயோ இருக்கும்ல, அதில் போகுது. அங்கே ஜங்குக்கோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் அந்த பொண்ணோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டருமே இருக்குது. அதை ஹார்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கிறாரு. அதை ஜிமினால் பார்க்கவே முடியல. அந்த மொபைலை தூக்கி அப்படி எரிஞ்சிட்டு பெட்டில் அப்படியே படுத்துட்டாரு. டைம் தான் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். அவர் கண்ணிலேருந்து மட்டும் டியர் ஸ்டாப் ஆகிற மாதிரியே தெரியல. இல்லை, இதுக்கு மேலே அவன் நான் நினைக்கக்கூடாது. அவன் எனக்கு இல்லை. இதால் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. வீட்டில் நான் சரியாக பேசுகிறதில்ல, நான் சரியாக படிக்கிறதில்ல, டைம் கூட நான் பேசுகிறதில்ல. வேணாம், எனக்கு அந்த லவ் இல்லைங்கிறப்போ நான் ஏன் அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லி அவருக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் ஜங்குக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கணும் அப்படி சொல்லி அவர் வந்து முடிவு எடுத்துட்டாரு. ஆனால் அது அவரால் முடியுமா என்னன்னு சொல்லி தான் தெரியல. ஒரு வழியாக எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ லீவில் தான் ஜிமின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜிமினோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. டேங்க அப்படி சொல்லி அட்டன் பண்ணி சொல்லிட்டேங்க. என்னாச்சுடா, இன்னும் எந்திரிக்கலையா? இல்லைடா, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனா இந்த தூங்கலாம் முடியாதுல்ல, அதான் இப்போவே நல்லா படுத்து தூங்கிக்கிறேன். சரி நீ இப்போ ஓகேவா? ஓகே தான். என்னாச்சு? இல்லைடா அது வந்து அப்படின்னு அந்த பக்கம் டயங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. ட்ரியாங்க நான் ஓகே தான். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு? நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கை மறக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். என்னோட சொல்கிறேன், நிஜமாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் டயங்க செம்ம ஹாப்பி. முக்கியமாக என்னன்னு சொல்லி தெரியல, ஆனால் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அவனை பார்க்காம கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவன் எனக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிறப்போ நான் ஏன் உன்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும்? அதனால தான். நீ யோசிச்சது கரெக்டு தான். நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருந்தா நான் கேட்டேன். உங்ககிட்ட சொன்னால் நீ ஃபீல் பண்ணுவேன் தான் சொல்லலை. என்னடா ஆச்சு? இல்லை, அவங்க ஏதோ டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூல் போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி சொன்னேன். இந்த பக்கம் ஒரு செகண்ட் ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, என்னடா எதுவும் ஃபீல் பண்ணுறியா? சச்சா அப்படி இல்லாட்டாங்க, அப்படி ஒன்று நடந்தால் நான் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவேன். அவனை நேரில் பார்த்துட்டு அவனை பற்றி நினைக்காம என்னால் இருக்கவே முடியாது. ஒருவேளை நீ சொல்கிறது மட்டும் நடந்துச்சுன்னா நான் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சொல்லி நினைக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் அப்படியே டல் ஆகுது. ஜிமினா, ஜெயாங்கா இப்போ வந்துட்டல என் ஜிமினா, சரி எங்கே மீட் பண்ணலாம்? மீட்டாக போட, நான் தூங்க போகிறேன். ஜிமின் அடி வாங்குவேன் உன்னை பாதிக்கு எடுத்துகிட்டு எத்தனை டேஸ் ஆச்சு தெரியும்ல, போடா ஸ்கூலில் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் ஜிமின் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தான் டேங்க்கு மூச்சு வருது. ஒரு வழியாக என் ஜிமின் ஜங்குக்கை மறந்துடுவானா அப்படி சொல்லி அவரே யோசிக்கிறாரு. 3 years லவ் ஆச்சு. சரி நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவனே ட்ரை பண்ணுறாங்கிறப்போ நம்ம தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டைம் வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஜிமின் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஐஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு. இருந்தாலும் அவர் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்திருக்கோம். அதை அப்படியே தொடச்சிட்டு சொல்கிறேன், ஆனால்
அதை முடியுமா என்ன சொல்லி தெரியல. இதுக்கப்புறம் நீ என்னால் பார்க்கவே முடியாதா அப்படி சொல்லி லாஸ்ட் டே ஜங்குக்கை பார்த்துருந்துருப்பார்ல, அதான் அப்படியே யோசிக்கிறாரு. எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு இல்லைங்க, அவர் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இந்த லீவில் ஒன் டே ஜங்குக்கை பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஸ்கூல் தேடி போயிருந்திருப்பாரு. எப்படியும் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்கூலுக்கு வந்திருப்பான் அப்படின்ட்டு நினச்ச மாதிரியே ஜங்குக்கு வந்து வந்திருந்திருப்பாரு. அவர் ஸ்கூலுக்குள்ளெல்லாம் போகல, வெளியிருந்து தான் வந்து ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்குள்ளேருந்து நம்ம ஜங்குக்கு வந்து வெளியே வந்திருப்பாரு. ஜிமின் யாருக்கும் தெரியாமல் தூரத்துலேருந்து ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஜங்குக் அப்படியே ஒரு வேர்வெல்லாம் தொடச்சிட்டு அவர் ஹேர் வெட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு டவுலால் அப்படியே தொடச்சிட்டே வராரு. வந்து நேராக இப்போ பைக் எடுக்கிறாரு. பின்னாடி வந்து காய் அப்புறம் மெக் 2 பேருமே வந்து ஏறிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் தான் வந்து போட்டிருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அந்த பைக் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவர் இப்போ அப்படியே ஜிமினை க்ராஸ் பண்ணி வந்து போகிறாரு. ஜிமின் அப்படியே ஒரு ஐஸை கூட பிளிங்க் பண்ணாமல் போகிற ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே அந்த ட்ரீயில் சாஞ்சு அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. நான் மறக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், முடியுமா என்ன சொல்லி தெரியல. அப்போனா இனிமேல் உன்னை பார்க்க முடியாதா அப்படி சொல்லி தான் அவர் வந்து நினச்சிட்டு இருக்கிறாரு. இப்படியே தான் அந்த லீவுமே முடிஞ்சிட்டு இப்போது 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டே ஒரு பக்கம் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் இதுக்கப்புறம் ஜங்குக்கு பார்க்கவே முடியாதா அப்படின்னு ஹார்ட்டில் அப்படி ஒரு பெயின். இல்லை ஜிமின், இதுக்கு முன்னாடி உன்னுடைய ஃப்யூச்சரே இருக்குது. இப்போ தான் உன் லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. இதே நினச்சிட்டு இருந்தேன்னா உன்னால் சரியாக படிக்க முடியாது. இந்த பெயின் இதோடைய போகட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே தான் இப்போ அந்த ஸ்கூலுக்குள்ளே வராரு. எங்கே பார்த்தாலும் ஜங்குக்கை அங்கங்கே நின்று பார்த்த அந்த நினப்பு தான் வந்துகிட்டே இருக்குது. சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்போது அப்படியே கிளாஸ்க்குள்ளே தான் வராரு. செம்ம ஷாக். என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் அவங்களோட கிளாஸ் ரூமில் ஜங்குக், மெக், காய் 3 பேருமே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் அப்படியே ஸ்டாப் ஆகி அங்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக் இந்த கிளாஸா அப்படி சொல்லி இப்போ வெளியே போய் கிளாஸ் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா 12th பின்னு தான் போட்டிருக்கு. ஜிமினோட கிளாஸும் அதுதான். ஏ செக்ஷன் பசங்க இங்கேயே உட்காந்துட்ருக்காங்க. 2வது இப்போ டிசி வாங்கிட்டு போகிறதா ட்ரையாங்க சொன்னா அப்படி சொல்லி இப்போ ட்ரையாங்க தான் தேடுறாரு. ஜிமினா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா பார்ப்பலாம், ட்ரையாங்க அது வந்து வாட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போது ஜிமினோட ஹேண்டை எடுத்துகிட்டு போய் இவங்க உட்காந்துருக்கிறது ஃபர்ஸ்ட் ரோ, அந்த பக்கம் ஜிமினை எடுத்துகிட்டு போய் 3rd ரோவில் 3rd சீட்டில் போய் உட்கார வைக்கிறாரு. ட்ரையாங்க அது எப்படி நீ தான் சொன்ன, அப்போ கூட சரி அவங்க ஏன் நம்ம கிளாஸில், அதான் ஏதோ தெரியலடா, எனக்கே தெரியல ஜிமின், உன் டிசி வாங்குறத சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் அவன் இங்கே ஸ்டடி கண்டினியூ பண்ணுறான்னு எனக்கு தெரியல. அப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிட்டாங்கள, அதனால் 12th வந்து 2 செக்ஷனுமே ஒன்றா ஆக்கிட்டாங்கடா. ட்ரையாங்க அப்படி சொல்லி ட்ரையாங்க பார்த்துட்டு இப்போ அப்படி திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாரு. இப்போது ஜிமினோட ஹேண்டை ட்ரையாங்க பிடிச்சிட்டு, உனக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்லி எனக்கே புரியுது, என்னால் இதை ஏற்றுக்க முடியல. இதை பார், நீ எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காயிரு, பார்த்துக்கலாம். அது எப்படிரா அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் டேங்கே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அது எப்பயாவது ஒரு இடம் தான் பார்ப்பாரு. ஆனால் இப்போது ஒரே கிளாஸ் வேறு, ஸ்கூல் முடிகிற வரைக்கும் ஜங்குக்கை பார்த்தே ஆகணும். ஜிமினுக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போது டேங் தான், ஏய் பார்த்துக்கலாம் விடா, ஏன் பிரச்சனை எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போ அவரை அறியாமையே அவருடைய பார்வை இப்போது ஜங்குக்கு மேலே தான் போகுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஜிமினா ஜெயங்கா அப்படி சொல்லி மூஞ்சி திருப்பிக்கிட்டாரு. கண்ட்ரோல் பண்ணுறா, எங்கேருந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறது, நானே கஷ்டப்பட்டு ஒரு முடிவெடுத்தா அதை இப்படி பண்ணுறாங்களே, என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஜிமினோட மைண்ட் வாய்ஸ். இப்படி தான் கிளாஸ்மே ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் தள்ளுறீங்களா அப்படி சொல்லி இப்போ ஜிமின் பக்கத்தில் இருந்து ஒரு பையன் வந்து உட்காரான். சரி அப்படி சொல்லிட்டு ஜிமினுமே தள்ளி உட்காராரு. இன்னும் 2 கிளாஸையும் ஒன்றா ஆக்குறதுனால சீட்டில் வந்து ஃப்ரீயாக உட்கார முடியல. 3 பேர் 4 பேர் அப்படி சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிமின் என்னடா அப்படி சொல்லி இப்போது ஜிமின் அப்படியே திரும்பினோடனே அவர் ஜங்குக்கை தான் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே ஸ்டாப் ஆகி ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜிமின் சொல்லிட்டேங்க, என்னடா பண்ணுற, எல்லாத்துக்கான இவன் தான், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன், ஏன்னா அந்த பையன் கூப்பிட்டனால தான் இப்போ ஜிமின் வந்து திரும்பி இருந்திருப்பாரு. சரி அமைதி உட்காரு, சரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் அமைதி உட்காந்துட்டாரு. ஜிமின் அப்படி சொல்லி மறுபடியும் அந்த பையன் கூப்பிட்றான். என்னடா அப்படி சொல்லி திரும்ப அந்த பையனை பார்க்கல, மறுபடியும் ஜங்குக்கை தான் பார்க்குறாரு. இந்த பக்கம் டேங்க் தலையிலே அடிச்சுட்டு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த வாட்டி டேங்க் ஜிமினை கூப்பிடல, ஜிமின் ஜங்குக்கு மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ வேறு ஜங்குக்கு வேறு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னென்னா 2nd ரோவில் மிடில் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டுருக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் டேங் அப்புறம் அந்த பையன் 3 பேருமே கூட 3rd ரோவில் மிடில் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒன்று அவரை அறியாமையே ஜங்குவை பார்க்குறாரு. அப்படி இல்லைன்னு சொன்னால் யாரும் கூப்பிட்டா திரும்புகிறாரு இல்லையா, அப்போவும் அவர் ஜங்குவை பார்க்குற மாதிரி இருக்குது. ஜிமினா என்ன பண்ணுற, ட்ரையாங்கா அப்படி சொல்லி திரும்புகிறாரு. உன்னை திருத்த முடியாதுல்ல, நான் என்ன பண்ணட்டும், இவன் தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அப்படி சொல்லி ஒரு மாதிரி பாவமாக சொல்கிறாரு. இப்போ டேங்க் போய் ஜிமினை ஹக் பண்ணிட்டு
சரி விடு, எனக்கு புரியுது அவ்வளோ சீக்கிரம் உன்னால் இதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு. நீ ட்ரை பண்ணு, உனக்கு எப்போவுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. என்னடா நடக்குது அப்படி சொல்லி காய் சொன்னேன். என்னடா அங்கே போகிறா, 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க, யார் அப்படி சொல்லி இப்போது ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா டேங் அப்புறம் ஜிமின் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது மெக்கு தான் ஒரு வேளை 2 பேரும் லவ் பண்ணுறாங்களோ தெரியலையே அப்படி சொல்லி காய் சொல்லாரு. இல்லைடா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி சொல்லி திரும்பி உட்காண்டாரு. அது எப்படி உனக்கு தெரியும்? தெரியாதா என்ன, உங்களை அடிக்கடி நான் பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேரும். சரி ஏதோ ஒன்று, ஆனால் பார்த்தா எனக்கு இப்படி தெரிலப்பா அப்படி சொல்லி மெக்க வந்து சொல்லிவிட்டு முன்னாடி திரும்பிக்கிறாரு. ஜங்குக் அகெயின் திரும்பி பார்க்குறாரு. இப்போ டேங் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜிம்னோட சீக்ஸ் அப்படியே பிடிச்சி டியர்ஸ் வந்திருக்கோம் அதை அப்படியே தொடச்சிட்டு, எப்போவுமே நான் இருக்கேன் உனக்கு, சரியா? அப்படி சொல்லி ஜிம்மி அந்த தலையாட்டாரு. என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எதுவும் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படி சொல்லி ஜங்குக்கு யோசிச்சுட்டு இப்போ அவருமே அப்படியே திரும்பிக்கிறாரு. இப்படியே தான் டேஸ் வந்து போயிருந்துருக்கோம். சில நேரம் பார்க்கவே கூடாது சொல்லி 1 டே ஆனாலும் பார்க்கவே மாட்டார். ஆனால் ஒரு நாள் பார்த்துட்டாரு அப்படி சொன்னால் ஒரு நாள் பார்க்காம இருக்கவே முடியாது. அகெயின் பார்த்துக்கிட்டே இருப்பார். 1 டே ஜிம்மினுக்கு ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்சில் தலை வச்சு அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு. சாப்பிட கூட போகல. இன்றைக்கின்னு பார்த்து இந்த டைம் கூட வரல. இந்த பசங்க வேறு எப்படி கத்திட்டு இருக்காங்க, தலை வலிக்குது எனக்கு அப்படி சொல்லி அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே படுத்துட்ருக்கிறாரு. டே அமைதியாக தான் இருங்களடா, தலை வலிக்குது எனக்கு அப்படி சொல்லி இப்போ ஜக்கு கூட வாய்ஸ் கேட்குது. என்னடா மச்சாச்சு தலையாக வலிக்குது? ஆமாம் தலை தான் வலிக்குது. நீ ஏன் மருந்து தேய்ச்சி விட போறியாண்ணா? ஏன் மச்சா நாங்கள் மருந்து தேய்ச்சி விட மாட்டோம், நீ ஒரு ஆணியும் பிடுங்க தேவையில்லை, நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலே எனக்கு அதுவே போதும் அப்படி சொல்லிட்டு அவர் என்னமோ எழுதிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜிமின் அப்படியே தலையை தூக்காமல் ஐஸை மட்டும் ஓப்பன் பண்ணி திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா 2 பேரோட பெஞ்சுமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து என்னமோ எழுதிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் ஒருவேளை எனக்காக சொல்லியிருப்பானோ, அவன் என்னை நோட் பண்ணுறானா, ஒருவேளை நான் பார்க்குறது உனக்கு தெரியுமோ, எனக்காக சொல்கிறானா? என்ன ஜிமின் பேசிகிட்டு இருக்கா, உனக்காக அவன் ஏன் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு மனசாட்சி தான். வந்துட்டியா? ஆமாம் நான் வராமல் வேறு யார் வருவோம் உனக்கு? உன் ஃப்ரெண்டு டயாங் கூட இல்லை இன்றைக்கி. ஆமாம் அதனால தான் நீ வந்திருக்க, நல்லாவே தெரியுது. பேசாமல் போயிடு, ஆல்ரெடி எனக்கு தலை வலிக்குது. உன் ஆள் உனக்காக தானே சொன்னிச்சு. நீ யோசிக்கிற மாதிரி உன் ஆளுக்கு உன் மேலே கேரிங் இருக்குமோ? ஐயோ ஆல்ரெடி தலை வலிக்குதே அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அவர் காதில் கை வச்சுட்டு போய் சாமப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஜிமின் சொல்லுடா அப்படி சொல்லி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணாரு. நல்லா தூங்கியிருப்பார் ஜிமின். என்னாச்சு? பிரேக் டைம் ஆயிடுச்சுடா, எவ்வளோ நேரம் எப்படி படுத்துட்டு இருப்பேன்? தலை வலிக்குதுடா எனக்கு, சாப்பிடாம இருந்தால் கூட வலிக்கும், வா சாப்பிட்லாம். சரி ஓகே இரு, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். டெய்ரா நானும் வரேன் அப்படி சொல்லி ஃப்ரெண்டுமே ஓடுறாரு. இப்போது ஜிமின் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ண முடியாமல் நேராக இப்போ வாஷ்ரூம் போயிட்டு ஒரு ஃபேஸ் எல்லாம் கழுவிட்டு அவர் ஃபேஸ் அப்படியே தொடச்சிட்டே இப்போ வெளியே வராரு. பார்த்தா அங்கே ஜங்குக்கு வந்து நின்றுட்டுருக்கிறாரு. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு? சாப்பிட போகலையா அப்படி சொல்லி யோசிச்சுட்டு தான் இப்போ ஜிமின் அப்படியே அவங்கள க்ராஸ் பண்ணி போகலான்னு சொல்லி போகிறாரு. ஜங்குக் போகிற ஜிமினை தான் வந்து பார்த்துட்ருக்கிறாரு. என்ன ஜங்குக்கு என்னை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படி சொல்லி லைட்டாக அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக் ஜிமினை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ எதுக்கு நம்மளும் இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இப்போ நேராக கிளாஸ் போய் உட்காந்துட்டாரு. பார்த்தா ஜங்குக் சாப்பிட போகாமல் ஜிமின் பின்னாடியே கிளாஸ் ரூமுக்குமே வந்திருக்கிறாரு. இவன்னா சாப்பிட போகாமல் இங்கே வந்திருக்கான் அப்படி சொல்லி ஜிமின் யோசிச்சிட்டே இருக்கிறாரு. ஜங்குக் உள்ளே வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமாக நடக்கிறது, அப்புறம் போய் ஒரு பேக்கில் என்னமோ எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. டே ஜங்குக்கா என்ன பண்ணுறவா, சாப்பிட போகலாம். நீங்கள் போகலாத வரேன், நீ வந்தால் தான் போவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டேன்டா அப்படி சொல்லி இப்போ ஜங்குக் அவர் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஜிமின் ஒன்றுமே புரியல. ஜங்குக் என்ன வித்தியாசமாக நடந்துக்கிறான். அப்போ தான் என்னடா தலைவலிக்குதுன்னு சொன்னான், ஃப்ரெண்ட்ஸை திட்டினான், அப்புறம் வாஷ்ரூமுக்கு வெளியே நின்னான், இப்போ நம்ம பின்னாடியே வந்தான். என்னவா இருக்கும் ஒரு வேளை அப்படி சொல்லி ஜிமின் வந்து யோசிக்கிறாரு. ஒரு வேளை இல்லைனா அப்படி சொல்லி அவருக்கு 2 மனசாக இருக்கு. ஜிமின் என்ன யோசிச்சுட்டு இருக்க, சாப்பிடு. சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டோடு சேர்ந்து இப்போ ஜிமின் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இப்படியே தான் அந்த டேமே வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இப்படி தான் ஒரு 2-3 டேஸ் வந்து போயிருந்திருக்கோம். ஜிமின் சொல்லுடா அப்படி சொல்லி இப்போ அந்த பையன் பக்கமாக அப்படியே திரும்புகிறாரு. திரும்பதே அவருடைய வழக்கம் என்ன, ஜங்குக்கு ஒரு பார்வை பார்க்குறது தான். அதே மாதிரி ஜங்குக்கை பார்த்தாரு. ஆனால் செம்ம ஷாக். ஜங்குக்குமே ஜிமினை தான் பார்த்துருப்பாரு. 2 பேருக்கும் சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட். மச்சான் அப்படி சொல்லி இப்போ காய் கூப்பிட்டோன்னே ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்டாரு. ஜிமின் சொல்லுடா அப்படி சொல்லி இப்போ ஜிமின் இந்த பையன் பக்கமாக திரும்புகிறாரு. இது எனக்கு சுத்தமாக புரியலடா, என்னது இது அப்படி சொன்னேன்னா இந்த பக்கம் ஜிமிக்கு அப்படியே தருமாற்றமாக இருக்கு. என்னாச்சு ஜிமின், எதுவும் ப்ராப்ளமா? இல்லை எனக்குமே இது புரியல, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் அப்புறமா சொல்கிறேன். சரி ஓகேடா அப்படி சொல்லி அந்த பையன் வந்து சொல்லிடுறான். இப்போது ஜிமின் இப்போ ஒரு ஹார்ட்டில் அப்படியே கை வைக்கிறாரு. ஜஸ்ட் கிட்ட அவருக்கு ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்குது. என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்துருந்துப்பார்ல, அப்போவும் அவங்களுக்குள்ளே சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இப்போவும் நான் வேணாம்னு சொல்லி ஒதுங்கி போகிற நேரத்தில் என்ன நடக்குது என் லைஃப்பில், மறுபடியும்
அவன் எதுக்கு என்னை இப்படி பார்த்தான்? அவருக்கு ஒரு யோசனையாக இருக்குது. அன்றைக்கி கூட தலைவலிக்குதுன்னு சொன்னது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை திட்டினது, அது எல்லாமே ஞாபகம் வருது. அன்றைக்கி அன்றைக்கி நிஜமாவே எனக்காக சொன்னானா? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு பார்வை ஜங்குக்கு மேலே தான் போகுது. ஜங்குக்கும் இப்போ ஜிமினை தான் பார்க்குறாரு. இப்போ ஜிமின் அப்படி தலையை குனிஞ்சிட்டு இப்போ இதுக்கு மறுபடியும் என்னையே பார்க்குறான். எனக்கு சத்தியமாக புரியல என்ன நடக்குது என் லைஃப்பில். உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்கான்? ஒருவேளை உன் மனசில் ஒன்றே நினச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு மனசாச்சு. நீ வந்துட்டியா? இதை பாரு, எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. உனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி ஒருவேளை அவனுக்கு இப்போ உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருக்கலாம்ல. நிஜமாக சொல்கிறியா? என்னடா நிஜமாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி டேங்க் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, உனக்கு வர வர பைத்தியம் முத்தி போச்சு, ஒழுங்கா படுறா சரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. நிமிந்து கூட அங்கே ஜங்குக்கை பார்க்கல. ஒருவேளை ஜங்குக் அகெயின் ஜிமினை பார்த்துட்டு இருந்தா அவ்வளோதான், முழு பைத்தியமாகவே ஜிமின் ஆகிடுவார். அதுக்கு பயந்துட்டு ஒரு சைலண்டாக புக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஜிம்மி அப்படியே நம்ம யோசிக்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இன்றைக்கி அவன் நம்மளை பார்க்குறானா இல்லையான்னு பார்த்துருவோம் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே திரும்புறாரு. பார்த்தா ஜங்கு நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு கிளாஸ் வந்து கவனிச்சிட்டு இருக்கிறாரு. பார்க்கல, ஒருவேளை நான் பார்க்காதப்போ பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு. அப்போவும் ஜங்குக் திரும்பி ஜிமினை பார்க்கல. ஓகே, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் பண்ணோன்னா மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு. அப்போவும் ஜங்குக் பார்க்கல. என் ஜிமினுக்கு அப்போனா அவனுக்கு எம்எல்ஏ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானும் தான் லூஸ் மாதிரி என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேனோ. எப்போ தான் அந்த ஸ்கூல் முடியுமோ சொல்லி எனக்கு தெரியல. ஜிமின் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, முதல்ல அதை கவனி, இதை பற்றிலாம் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா டயட்டை போய் சொன்னால் டயங் இன்னும் கொஞ்சம் திட்டுவான் அப்படி சொல்லிட்டு தான் டயங்கிட்ட எதுவுமே சொன்ன மாதிரி எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் இப்போலாம் ஜிமினால் ஜங்குக்கை பார்க்காம இருக்கவே முடியல. டயங்க்கு தெரியாமலேயே ஜங்குக்கை ஜிமின் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போது கிளாஸ் எக்ஸாம் நடக்குது இல்லையா, ஜங்குக்கு வேறு கிளாஸ், ஜிமினுக்கு வேறு கிளாஸ். பார்க்குற பொழப்பும் போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஜிமினுக்கு. இப்போ ஜங்குக்கை பார்க்காம ஒரு எக்ஸாம் சரியாக எழுத முடியாது. இதுக்காகவே சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வந்துடுவார். சும்மா வா போயிட்டு எல்லாமே அப்படி சொல்லி அவன் இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பான்ல அவனை கூட்டிகிட்டு அந்த ஸ்கூல் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவார். அப்போ தான் ஜங்குக்கை பார்க்க முடியும் அப்படின்னு அவன் நினச்ச மாதிரியே ஜங்குக்கு வந்து பார்த்துருவாரு. இப்படியே ஒன் டே என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வந்திருப்பாரு. ஜங்குக்கு எங்கேன்னு சொல்லி தேடி இருந்திருப்பாரு. அன்றைக்கி ஜங்குக்கு அவர் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அவன் இன்னும் வரல போல இருக்கு, சரி நம்ம கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் கிளாஸ் ரூமில் உட்காந்து அவர் வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. சீக்கிரமாக அவர் வந்துட்டார் இல்லையா. சடனாக டி ஜங்குக் எங்கடா போகிற அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. அது வேறு யாரும் கிடையாது, காய் தான், காயோட வாய்ஸ் தான் அது. இப்போது ஜிமின் அப்படி சடனாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா இங்கே ஜிமின் திரும்பி பார்க்குறதுக்கும் அந்த கிளாஸ் ரூமை தாண்டி ஜங்குக் போகிறதுக்கும் சரியாக இருந்திருக்கும். ஜங்குக்கா இங்கேயா, ஒரு நம்மள தெரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஜிமினோட ஃபேஸில் அப்படியே ஒரு ஸ்மைல். போயிட்டான் போல இருக்கு, நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு இருப்பார். பார்த்தா அகெயின் ஜங்குக் அந்த கிளாஸ் தாண்டி இந்த பக்கமாக போகிறாரு. ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகி அங்கே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் போகிறப்பையும் வரப்பையும் கிளாஸ் ரூம் ஒரு பார்வை பார்த்துட்டு தான் போகிறாரு ஜங்குக். ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. மறுபடியும் இந்த சைடு வந்து போகிறாரு. ஜிமினுக்கு சிரிப்பே வந்துடுது. இப்போ அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஒரு வேளை என்னை பார்க்குறதுக்காக, இல்லை இந்த கிளாஸில் வேறு யாருன்னா அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. கிளாஸில் வேறு யாருமே கிடையாது ஜிமினை தவிர. அப்போனா எனக்காகவா? மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசாட்சி, வந்துட்டியா நீ இப்போ ஏன் சலிச்சுக்கிறேன், உன்னோட மனசாட்சி தான் நான், நீ யோசிக்கிற மாதிரியே உனக்காக கூட இருக்கலாம்ல. இதை பாரு, ஒரு நேரம் நீ இப்படி பேசுகிற, ஒரு நேரம் அப்படி பேசுகிற, ஆல்ரெடி நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். போ, நீ என்ன யோசிக்கிறியோ அதான் நான் சொல்ல முடியும். நீ ஃபஸ்ட்டு தெளிவாயிரு. இந்த கிளாஸ் ரூமில் யாருமே இல்லை, நீ மட்டும்தான் இருக்க. அகெயின் இந்த கிளாஸ் ரூமை தாண்டி போயிட்டு வந்துட்டுருக்கான். போகிறப்பையும் வர்றப்பையும் இந்த கிளாஸ் ரூமை பார்த்துட்டு போகிறான். அப்போது உன்னைய பார்க்கவா தானே இருக்கும். ஆமாம்ல அப்படி சொல்லி ஜிமினுக்கு ஸ்மைல் வருது. இவர் இப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக அப்போ கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான். இன்றைக்குமே ஜிமின் ரொம்ப சீக்கிரம் வந்திருப்பாரு. பார்த்தா ஜங்குக் வரல. ஒரு வேலை லேட்டாக வருவோம் போல இருக்குது. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் கிளாஸ்க்கு போகிறாரு. அவருக்கு படிக்கணும்னு சொல்லி முடியே வரல. பக்கத்து கிளாஸ்க்கு வந்து போகிறாரு. இப்போ ஃப்ரெண்டு வந்து இருக்கிறாரு. அவர் கூட என்னமோ பேசிகிட்டே நிற்கிறாரு ஜிமின். டே ஜங்குக்கா அப்படி சொல்லி மறுபடியும் அதே வாய்ஸ். இந்த பக்கம் ஜிமினுக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படியே துடிக்குது. நிற்குமா அப்படி சொல்லி எப்படி திரும்பி பார்க்குறாரு. அவர் நினச்ச மாதிரியே ஜங்குக் அந்த கிளாஸை தாண்டி தான் போகிறாரு. போகிறப்ப உள்ள நிற்கிற ஜிமினை ஒரு பார்வை பார்த்துட்டு தான் போகிறாரு. அப்படி விளையாடாதடா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி மெக்கு வேகமாக வந்து இப்போ ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அகெயின் அந்த கிளாஸை தாண்டி இப்போ அவங்க வந்து கீழே போகிறாங்க. ஏய் ஜிமின் என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைடா, இதை வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணாரு, வேகமாக வந்து அந்த வராண்டாவிலேருந்து கீழே பார்க்குறாரு. இவங்க நிற்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லையா, கீழே வந்து பார்க்குறாரு. கீழே ஜங்குக் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னமோ பேசிகிட்டு இருக்கிறாரு. திரும்பி ஜிமின் எதிர்பார்க்காத நேரத்தில் இப்போ ஜங்குக் அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாரு. ஆனால் அவர் ஜிமினை பார்க்குறாரா இல்லை பொதுவாக பார்க்குறாரா அப்படி சொல்லிட்டு தெரியல. ஆனால் ஜிமினை பொறுத்த வரைக்கும் ஜங்குக் ஜிமினை பார்க்குறது தான் நினச்சிட்டு இருக்கிறாரு.
டே வாட டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டோன்னே ஜங்குக்கு வந்து எக்ஸாம் எழுத போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிமினும் அப்படி தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து போயிடுறாரு. என்னாச்சு சார் ஃபேஸில் இவ்வளோ ஸ்மைல் இருக்கு? என்ன வால் இன்னைக்கு உன்னை பார்த்தானா? ஜெயாங்கா நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். இப்போல்லாம் வேணுமோ உன்னை பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உனக்கு என்ன தோணுது ஜிமின்? ஜெயாங்கா அப்படின்னு ஜிமின் ஒரு ஸ்மைல் பண்ணாரு. டைமே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸாம் எழுதுங்க டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி மிஸ் கத்துனவனே இப்போ அப்படியே அதே ஸ்மைலோடையே ஜிமின் அப்படியே எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எக்ஸாம்ஸ்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. இப்போது லீவுமே விட்டுடுறாங்க. ஜெயாங்கா எனக்கு அவனை பார்த்தே ஆகணும்டா. அதுக்கு என்ன அவன் வீட்டு அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கணும். இல்லைடா அப்படி சொல்லி அங்கே டேங்கை போட்டு சாவு அடிச்சிட்டு இருக்கிறாரு ஜிமின். ஏன்னா 10 days வந்து ஸ்கூல் லீவ். அதனால் இப்போ லீவ்லாம் முடிஞ்சு ரொம்ப ஹாப்பியாகவே ஜிமின் வந்து ஸ்கூலுக்கு வராரு. வந்து கிளாஸ் ரூமில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இன்னும் ஜங்குக் வரல. சீட்டு காலியாக இருக்கு. ஜிமின் அவருடைய பேக்கை சீட்டில் வச்சுட்டு அங்கே ஜங்குக்கோட சீட்டை தான் பார்த்துட்டு இருக்காரு திரும்பி திரும்பி. கொஞ்ச நாளாகவே ஜங்குக் ஜிமினை பார்க்குறது, சின்னதாக அவங்களுக்குள்ள ஒரு ஐ கான்டாக்ட் போடுறது, அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறாரு. எல்லோரும் வந்துட்டாங்க. ஆனால் ஜங்குக் தான் இன்னும் வரல. என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோ? ஏன் வரல அப்படி சொல்லி ஜிமின் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே ப்ரேயருமே ஸ்டார்ட் ஆகுது. இல்லை தான் ஜிமின் வந்து ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு. ஜங்குக்கை பார்த்தோன்னா அப்படி ஒரு ஹாப்பி. வச்சுக்கன்னு எடுக்காமல் ஜிமின் ஜங்குக்கை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் ஒரு தடவை கூட ஜங்குக் திரும்பி ஜிமினை பார்க்கவே இல்லை. அன்றைக்கி டேவே அப்படி தான் போயிருந்துருக்கோம். கிளாஸ் ரூமுக்கும் வந்தாச்சு. ஜிமின் எத்தனை வாட்டி திரும்பி ஜங்குக்கை பார்த்தா சொல்லி கணக்கே இல்லை. ஆனால் ஒரு தடவை கூட ஜங்குக் ஜிமினை திரும்பி பார்க்கவே இல்லை. ஒரே சேடாக தான் இருந்திருக்கும் அவருக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே. இப்போ அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு கிளாஸ்க்கு தான் வராரு. இப்போ நிமிந்து பார்க்குறாரு. அவர் குனிஞ்ச மாதிரியே தான் வந்துருந்துருப்பார். பார்த்தோம் அப்படின்னா 3 பேரும் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. முக்கியமாக காய் அப்புறம் மேக் நேராக அந்த டோர் கிட்ட தான் நின்று ஜிமினுக்கு வழி விடாமல் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் டே வழி விடுங்க தான் எவ்வளோ நேரம் அவன் நின்றுட்டுருப்பான். அவனே யார் நிற்க சொன்னா போக வேண்டியதானே காய் அப்படி சொல்லி இங்கே ஜங்குக்கு சொன்னேன். சாரி நீங்கள் போங்க அப்படி சொல்லி அவனுங்க 2 பேரும் அப்படியே வழி விட்றானுங்க. இப்போ தான் ஜிமினோட ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல். இப்போ ஒரு பார்வை அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு தான் போகிறாரு. ஜங்குக்குமே ஒரு செகண்ட் ஜிமினை பார்த்துட்டு ஒரு ஃபேஸை அந்த பக்கமாக திருப்பிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அங்கே அங்கே தான் கையில் ஒரு காஃபி வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. இப்போ என்ன தான் சொல்ல வரேன்? நான் குடிக்கட்டுமா வேணாமா? நான் கூட டேங் அவனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸை திட்டினது அப்புறம் என்னை பார்த்தா பற்றியோ இந்த ஒரு பார்வை பா இங்கே செத்துட்டேன்டா நான். உன்னால் நான் சாகாமல் இருந்தால் சரிடா. உனக்கு ஃப்ரெண்டாக வந்துட்டு நான் படுற பாட்டு இருக்கேன். இந்த காஃபியை நீயே குடி. நீ வாங்கி கொடுக்குற காஃபியும் ஆறியே போச்சு. ஏங்க அது விட்டு இன்றைக்கி நான் பஸ் ஸ்டாப்க்கு வந்திருந்தேன்ல அப்போ தான் தெரியும் அவ்வளோ அங்கேருந்தா பஸ் ஏறான் தெரியுமா? இது என்ன புதுக்கதை அப்படிங்கிற மாதிரி டேங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆமாம் டேங்கா அந்த ரவுண்டானிலேருந்து அவனும் போய் பஸ் ஏறான். இதனால் எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அவன் போகிற அந்த சைடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல்லே தொல்லை தாங்க முடியல. இதில் பஸ் ஸ்டாண்டில் வேறு கண்டுபிடிச்சிட்டானா பத்தாதுக்கு ஊர் வேறையா அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. எது பஸ்ஸில் வரானா? அவன் எப்போவும் பைக்கில் தானே வருவான். அது எனக்கு தெரிஞ்சவனுக்கு சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால கூட அவன் பஸ்ஸில் வருவான் போல இருக்குது. ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? அவன் பைக்கில் வரும்போது செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பான். அந்த காற்றுல அவன் ஹேர் வந்து பறக்கும். அதுவும் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தான்னா செம்ம அழகாக இருப்பான். சரி நிறுத்து எப்போ உன்னுடைய லவ் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படி சொன்னேன். அப்படியே தலையை கவர்ந்துட்டாரு. இதுக்கு மட்டும் தலையை கவர்ந்துக்க. இதை பார் நீ சொல்லலை நான் போய் சொல்லிடுவேன். வேணாட்டு ஏங்க நான் சொல்லிடுறேன். எனக்கு உன் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லைடா. அட்லீஸ்ட் நானும் சொல்கிறேனே எங்கள் தப்பி என் மேலே ப்ராமிஸ் அப்படி சொல்லிவிட்டேன். எங்களோட ஹேண்ட் எடுத்து தலையில் கை வச்சிட்டாரு. இதை பார் என் மேலே ப்ராமிஸ். என்னோடய லவ்வை நான் தான் சொல்வேன் நீ சொல்லக்கூடாது. அந்த நம்பிக்கை எனக்கு இல்லைடா. உன் லவ்வை போய் நீ சொல்லுவேண்ணே. ஏங்க என்னை பற்றி என்ன இப்படிலாம் யோசிக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய லவ்வை சொல்லுவேன். பார்க்கலாம் எந்த ஜென்மத்தில் சொல்கிறேன்னு. சரி இந்த காஃபியை நீயே குடிச்சிக்கோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க இந்த எந்திச்சு போயிடுறாரு. பின்னாடியே ஜிமின் வந்து ஓடிட்டு இருக்கிறாரு. அங்கே டேங்கோட காதுலேருந்து ரத்தம் வராத குறை தான். ஜங்குக்கை பற்றி வாயை திறந்தாலே ஜங்குக்கை மட்டும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. டேங்குமே ஸ்டார்டிங்கில் அப்படி சொன்னாலும் இப்போ எதுக்கு அவன் எதுவுமே சொல்கிறதில்ல அப்படின்னா ஏன்னா அவருமே ஜங்குக்கை நோட் பண்ணுறாரு இல்லையா? அப்பப்போ ஜங்குக்கு வந்து ஜிமினாக பார்க்குறது, இன்னைக்கு கூட ஜிமின்க்கு அவங்க ஃப்ரெண்டை திட்டினது அது எல்லாமே நோட் பண்ணியிருப்பார். அதனால தான் சரி ஒரு வேளை ஜங்குக்குமே ஜிமின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் டேங் வந்து யோசிச்சுட்டு இருப்பார். இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். சொல்லப்போனால் ஜிமின் தான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இப்போல்லாம் பஸ் ஏறுறப்பையும் ஜங்குக்கை பார்க்குறாரு இல்லையா? அதனால அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. வர ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக வந்து போகுது. அடிக்கடி ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்க்குறது, அந்த சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட் அதுவே அவருக்கு ரொம்ப பெருசாக தோணுது. இத்தனை நாளாக நம்மளை பார்க்க மாட்டானா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தார். இப்போலாம் அடிக்கடி ஜங்குக்கு ஜிமினை பார்க்குறாரு இல்லையா? அதுவே ஜிமினுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு பக்கத்தில் வந்து உட்காரணும், ஒரு லவ் சொல்லணும், ஜிமினை ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், அவருடைய ஹேண்டை டச் பண்ணணும்.
அப்படிலாம் ஜிமின் வந்து யோசிக்கல. அவனுடைய அந்த ஒரு சின்ன பார்வை எனக்கு அதுவே போதும் லைஃப் லாங் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் வந்து யோசிப்பார். அன்றைக்கி ஃபுல்லாக சேடாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஜங்குக் ஒரு பார்வை பார்த்தா போதும் அந்த டே அவனுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஆஃப் இயர்லி எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு ட்ரிப்பு வந்து கூப்பிட்டு போகிறாங்க பஸ்ஸில். செம்ம ஹாப்பியாக இருக்குது ஜிமினுக்கு. ஜிமின் மட்டும் கிடையாது, எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க ஸ்டடியை பார்த்து போகிறாங்க. இதான் லாஸ்ட் ட்ரிப்பாக இருக்கும். செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஜிமின் அப்பப்போ திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாரு. ஆனால் ஜங்குக் ஜிமினை திரும்பி பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு இடத்துக்காக வந்து கூப்பிட்டு போகிறாங்க. எல்லா இடத்துலையுமே ஜிமின் அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. கடைசியாக அவரோட பார்வை போய் நிற்கிறது என்னமோ ஜங்குக் கிட்ட தான். ஆனால் ஜங்குக் ஒரு வாட்டி கூட ஜிமினை திரும்பி பார்க்கவே இல்லை. இப்போ ஒரு பிளேஸ்க்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. என்ன பிளேஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபிஷ் டேங்கெல்லாம் அந்த மீன் கண்காட்சி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக இப்போது ஜிமின் இந்த பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு இல்லையா, அந்த சைட்லேருந்து ஜங்குக் வந்து பார்க்குறாரு. ஜங்குக் என்னமோ அந்த ஃபிஷ்ஷை தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை அப்படியே டச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கல, அந்த சைடில் இருக்க ஜங்குக்கு மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. சின்னதாக ஒரு வருத்தம் ஜிமின்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி ட்ரிப்புக்கு வந்ததுலேருந்தே ஜங்குக் ஒரு தடவை கூட ஜிமினை பார்க்கவே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க. அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த அருவி மாதிரி அப்படி கொட்டுது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த தண்ணி விழுகிற அந்த சத்தம், அந்த சாரல் அதெல்லாம் வந்து அப்படியே படுது. ஜிமின் இப்போ இதுக்கு இவன் அங்கே போய் நின்றுட்டுருக்கான். என்னன்னு சொன்னால் ஜங்கோ கொஞ்சம் கீழே இறங்கி போய் நின்றுட்டுருக்கிறாரு. அதை பார்க்கும்போது ஜிமினுக்கு பயமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸுங்க போனாங்க அப்படி சொல்லி பார்க்குறாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதோ இடத்துல நின்றுட்டுருக்காங்க. டேங்கை தேடுறாரு. டேங்குமே வேறு ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அகைன் திரும்பி ஜிமினை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு திரும்பிட்டு மறுபடியும் திரும்புறாரு. என்னன்னு சொன்னால் ஜங்குக் ஜிமினை பார்க்குறாரு. ஜிமி ஜங்குக்கை பார்க்குறாரு. மறுபடியும் ஜங்குக் சடனாக அந்த பக்கமாக திரும்பின வேகத்திலே மறுபடியும் திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் கண்ணை கூட சிமிட்டாமல் ஜங்குக்கு மட்டுமே தான் பார்த்துட்ருக்காரு. நீ ஜங்குக் அப்படி சொல்லி சார் கூப்பிட்றாங்க. எஸ் சார், எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே வாயா, இவ்வளோ ஆழத்துக்குலாம் என் போய் நின்றுட்டுருக்க நீ. இதை வந்துட்டேன் சார் அப்படி சொல்லி ஜங்குக் இப்போ ஜிமினை கிராஸ் பண்ணி தான் போகிறாரு. ரொம்ப கிட்ட வந்து போகிறாரு. ஏன்னா வேறு பிளேஸ் இல்லை, அந்த வழியாக தான் வரணும். ஜிமின் தள்ளி நிற்கிற மாதிரியும் தெரியல. அதனால் ஜிமினை இடிக்கிற மாதிரி தான் இப்போ ஜங்குக் வந்து அவங்க சார்கிட்ட வந்து போகிறாரு. ஜிமின் எஸ் சார், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தனியாக சொல்லுமா உனக்கு. இதோ வந்துட்டேன் சார் அப்படி சொல்லி இப்போது ஜிமின்மே அவங்க கூட போய் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. இப்படி தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். அவ்வளோ நேரம் திரும்பி பார்க்காத ஜங்குக் இப்போது சடனாக ஜிமினை பார்த்தது, ஜிமின் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக வந்து கிராஸ் பண்ணி போனது, அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போது ஜங்குக் வந்து இப்போது டேங் வந்து ஜிமினோட சோல்டரில் கை போட்டு என்னாச்சு உன் ஆள் பார்த்துருச்சா, அது நான் அவ்வளோ கிட்ட வரான், உன்னை இடிச்சானா என்ன. டேங்கா சரி விடு. இப்போ நீ என்ன சொல்ல வர? இடிச்சான் தானே? இல்லைடா எனக்கு தெரியும் இடிச்சிருப்பான். டேங்கா விளாடாத. யார் நானா? என்கிட்ட நீ சொல்லவே இல்லை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேணும்னே ஜிமின் வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. டேங்கோ நீ அடிச்சிடுவேன் பார்த்துக்கோ அப்படி சொல்லி டேங்க அப்படியே திறத்திட்டு போகிறாரு. டேங் இப்போ நேராக ஜங்குக்கு முன்னாடி தான் ஓடி இருப்பார். சடனாக அந்த கும்மா திரும்பிட்டாரு. பின்னாடி திறத்திட்டு வந்த ஜிமின் அப்படி ஸ்டாப் ஆகி நின்ட்டாரு. என்ன சொன்னால் ரொம்ப க்ளோஸாக ஜங்குக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறாரு. கொஞ்சம் விட்டுருந்தா ஜங்குக்கு மேலே விழுந்துருந்துருப்பாரு. அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே மூச்சு வாங்கி நின்றுட்டுருக்கிறாரு. ஜங்குக் மெதுவாக திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி ஜிமின் அப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி நின்றுட்டுருக்கிறாரு. கொஞ்சமாக அவருடைய ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. முன்னாடி ஜங்குக் என்னாச்சு? என்ன காதல் விழுகலையாப்பா உனக்கு? அவன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான். இப்போ எதுக்கு இவ்வளோ வேகமாக வந்து நிற்கிறேன்? விட்டு தான் என் ஃப்ரெண்டு மேலே விழுந்துருப்பாப்புல இருக்கு. இல்லை சாரி, அது என் ஃப்ரெண்டை திறத்திட்டு வந்தேனா, அதான் சாரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு ஜிமின் குடுகுடுன்னு ஓடிடுறாரு. ஜிமின் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன், கொஞ்சம் விட்டு தான் அவன் மேலே விழுந்திருப்பேன், ஏன் விழுந்திருக்க வேண்டி தானே அப்படி சொல்லி முன்னாடி டேங் நிற்கிறாரு. டேங்கை எல்லாம் உன்னால தான், எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணும், அதனால தான் உங்ககிட்ட பேசினான். ஆமல்ல அவன்கிட்ட பேசினான் பத்தியா, இதுக்கு தான் சொல்கிறேன், பயப்படாத அவன்கிட்ட போய் பேச, உன்னுடைய லவ் சொல்லணும். என்னையும் சொல்ல விடாமல் பண்ணிட்டேன், அட்லீஸ்ட் நீயாவது போய் சொல்ல. அதுதானே எனக்கு பயமாக இருக்குது, ஒரு வேளை அவன் நோ சொல்லிட்டானா ஆரம்பிச்சிட்டான்டா. அவன் முன்ன மாதிரி இல்லை, எதாச்சும் ஃபீல் பண்ணுறது கிடையாது, எனக்கு தெரிஞ்சது போனால் அவன் மறந்துருப்பான்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இப்போல்லாம் அவன் அடிக்கடி உன்னையே தான் பார்த்துட்டுருக்கான், நானே பார்த்துருக்கேன், நீ சொல்லிப்பார், கண்டிப்பாக உன் லவ் அவன் புரிஞ்சுப்பான். சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படி சொல்லணும். இப்போ திரும்பி முறைச்சி பார்க்குறாரு. கொஞ்சம் டைம் கொடு, நான் கண்டிப்பாக என்னுடைய லவ் சொல்லிடுறேன் அப்படின்னு பேசிட்டே இப்போ அவருடைய பார்வை ஜங்கு கிட்ட தான் போகுது. இப்போ பிடிச்சி அப்படி திருப்பிட்டு பார்க்க மட்டும் செய்கிறல, இது மட்டும் சொல்லாத போ அப்படி சொல்லி டேங் வந்து போகிறாரு. சாரி அப்படி சொல்லி டேங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு வந்து போகிறாரு. இதை இப்போது மெக்கு தான் ஜங்குக்கு சுரண்டி, இதை பார்த்தா எனக்கு என்னமோ, ஆமாடா எனக்கும் அப்படி தான் தோணுது, இவங்க 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறானுங்க, ஒருவேளை லவ் பண்ணுவானுங்களோ. அப்படிலாம் கிடையாது, அவங்க 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
ஏய் உண்மையை சொல்லு, அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். அவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் வந்து போகிறாரு. இந்த பக்கம் மேக்கப் இருக்கா இதாக மாறி மாறி வந்து பார்த்துக்கிறாங்க. இப்படியே தான் மந்த்ஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருக்கோம். ஃபைனல் எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஃபேர்வெல். சொன்னால் கேளு ஜிமின், போய் சொல்லு. டேங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேங்க. ஒருவேளை நோ சொல்லிட்டானா ஜிமீன் அப்படின்னு டேங் வந்து கோச்சிக்கிறாரு. சரி ஓகே, இதை பாரு, நான் சொன்னது தான், நீ போய் சொல்லலை, இன்னோட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கட், அவ்வளோதான். ஏன் டேங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? வேறு எப்படி பேசுகிறது? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஸ்கூல் லைஃபே. சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 வருஷம். சரி நானாவது சொல்லலான்னு பார்த்தேன், என்கிட்டே நீ ப்ராமிஸ் வாங்கிட்டேன். சரி கோவப்படாத, நான் போய் சொல்கிறேன். பேசாமல் மைக் வாங்கி தந்துட்டா? இல்லைடா, ஸ்டேஜில் ஏறி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லிடு. போட்டா எங்க நீ விளையாடாதா, இரு நானே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு ஜிமினி இப்போ நேராக ஜங்கு கிட்ட தான் போகிறாரு. டேய் என்னென்ன சொல்கிறேன், நிஜமாவா? ஆமாம் மேக், அவளும் அதே காலேஜ் தானே சேர போகிறா. அப்போனா மறுபடியும் உங்களுக்குள்ள லவ்? தெரியல மேக். சரி இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அவளே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாடா எந்த காலேஜ் சேர போகிறேன்னு. நான் சொன்னேன் இந்த காலேஜ் தான் எங்கள் அப்பா சேர்த்து விட்றாங்கன்னு. அவளும் சொன்னால் எங்கள் அப்பாவும் இந்த காலேஜில் தான் என்ன சேர்த்து விட்றாங்கன்னு. ஓகேடா, ஆல் த பெஸ்ட். டே காய், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பேசாத. அம்மனை மச்சா, ஆல் த பெஸ்ட். மேக் நீயுமா அப்படி சொல்லிட்டு அப்புறம் மேக் 2 பேரும் ஜங்குக்கு வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினோட ஹார்ட் சுத்தமாக உடஞ்சி போச்சு. அன்றைக்கி ஜங்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் லவும் அவள் தான், என்னுடைய லாஸ்ட் லவும் அவள் தான் அப்படி சொல்லியிருந்துருப்பார்ல, அதான் அந்த ஞாபகம் வருது. அப்போனா நீ இன்னும் மறக்கலையா ஜங்குக்? நான் தான் தப்பாக யோசிச்சுட்டு இருந்தேன்னா? இன்னமும் நீ அவ்வளோ தான் லவ் பண்ணிகிட்ருக்க? இதுக்கப்புறமும் நீ அவ்வளோ தான் லவ் பண்ணுவல? 2 பேரும் ஒரே காலேஜ் வேறு. நல்ல வேலை என்னுடைய லவ் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தாலும் நீ நோ தான் சொல்லியிருந்திருப்பல ஜிமீன். சொல்லிட்டேங்க. சொல்லிட்டியா? இல்லை டேங்க, அது வந்து அப்போ நீ சொல்லையா? டேங்க அது வந்து அப்போ நீ சொல்லலை? நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டல. இல்லைடா, அவன் ஆல்ரெடி போயிட்டான், அங்கே பாரு அப்படி சொன்னது தான் ஜிமீன் பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அவ்வளோ தான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் உன்னோட லவ் நீ சொல்லவே இல்லைல்ல. பூ ஜிமீன், உன்னை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது. ஜங்கு சொல்கிறத கேள்றா அப்படின்னு சொல்லி இங்கே ஜிமின் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரியே தான்டா, உன் லவ் நீ ஜங்கு கிட்ட சொல்லலை, அவ்வளோதான் உன்னுடைய இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் கட் அப்படி சொல்லிட்டு அவர் அந்த இடத்தோட்டே போயிடுறாரு. ஜிமின் அப்படியே அந்த வாலில் சாஞ்சபடியே அப்படியே கீழே அப்படியே உட்காந்துட்டாரு. கையில் வச்சுருந்த சாக்லேட் ரோஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்கும். என்ன சொன்னால் டேங் போய் இந்தா இதை போய் கொடுத்துட்டு உன்னுடைய லவ் சொல்லுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அது அப்படியே கீழே விழுந்து கிடக்கு. அவர் கண்ணந்து நான் ஸ்டாப் அப்படியே டீயர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. காதல் எனும் சொல்லை நானும் சொல்லவில்லை, சொல்ல வந்த நேரம் காதல் எந்தன் கையில் இல்லை அப்படின்னு சொல்லி டைரியில் வந்து எழுதிட்டுருக்கிறாரு. ஜிமீன் இதை வந்துட்டேம்மா அப்படி சொல்லி அந்த டைரியை க்ளோஸ் பண்ணி ஒரு பேக்கில் வச்சு எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணிவிட்டு அந்த ரூம் மட்டும் அப்படியே வெளியே வராரு. ரெடி ஆகிட்டியா? அப்போ உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரெடி ஆகிட்டேம்மா, இந்த பார் போனோமா படித்தோமான்னு இருக்கணும், சரியா? ஸ்டடி முடித்தோன்னே நேராக வந்துட்டு எப்போவும் ஸ்டடி முடியும்னு சொல்லி அப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாவோட பிஸ்னஸை நீ தான் பார்த்துக்கணும். சரிம்மா, சரி வா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஃப்ளைட்டில் பார்த்தோம் அப்படின்னா 6 வருஷம் கழிச்சு ஜிமின் ரிட்டன் வந்து அவங்க ஊருக்கு வராரு. கையில் ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சுருக்கிறாரு, குரூப் ஃபோட்டோ. இது எப்போ எடுத்தது அப்படி சொன்னால் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவங்க டூருக்கு போயிருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்துருந்துருப்பாங்க. அதை தான் அப்படியே பார்த்துட்ருக்கிறாரு. அவருடைய பார்வை ஃபர்ஸ்ட்டு டேங்க் கிட்ட தான் போகுது. டேங்கும் ஜிமினும் அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இவங்க வந்து ஒரு சைடு நின்றுட்டுருக்காங்க. அந்த பக்கம் லாஸ்ட்டில் ஜங்குக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ தான் அவர் ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கா, 6 இயர்ஸ் ஆயிடுச்சுல, மறுபடியும் உன்னுடைய லவ் உனக்கு கிடச்சிருக்கோம். அநேகமாக நேரம் மேரேஜ் பண்ணியிருப்பீங்கள்ல, கண்டிப்பாக பேபிஸ் கூட இருக்கும் அப்படி சொல்லி அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது. அவர் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் மடித்து ஒரு பேக்கில் வச்சுட்டு அவருடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வெளியே தான் வராரு. கண்டிப்பாக அப்பா வந்திருப்பாங்க அப்படி சொல்லி தேடுறாரு. இப்போது அவருடைய பார்வை ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே திரும்பியிருக்கோம். மறுபடியும் அந்த இடத்த தான் திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக்கா அப்படிங்கிறாரு. ஆமாம், அங்கே நிற்கிறது ஜங்குக். 6 வருஷம் கழித்து பார்க்குறாரு. ஆளே அப்படியே டோட்டலாக மாறி போயிருக்காரு. பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் இருக்கிறாரு. கையிலலாம் டேட்டோ இருக்குது. கையில் ஃப்ளவர் வச்சுட்டு நிற்கிறாரு. ஒருவேளை யாரும் தெரிஞ்சவங்க வருவாங்களோ? சரி ஓகே, அவன் யாருக்கு நின்னா என்ன, எப்போவுமே அவன் எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தேடிக்கிட்டே வராரு. என்ன அப்பா வரல, கண்டிப்பாக வந்திருப்பாரு. அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாரு. அவங்க அம்மா தான் எடுக்கிறாங்க. ஜிமின் வந்துட்டியா? அம்மா வந்துட்டு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, காணோம்? டே உனக்கு இன்றைக்கி மேரேஜில் நாங்கள் அங்கே நிற்கிறோம், உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க பாரு. யார் வந்திருக்காங்க? உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன் தான் வந்திருக்கிறாரு. மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சனா? யாருமா? லூஸ் பையில உனக்கு ஃபோட்டோ அமைச்சேன், பார்க்கலையா நீ? ஜிமின் வந்து யோசிக்கிறாரு. அது ஃபோட்டோ பார்க்காம டிலீட் பண்ணியிருப்பாரு. அதுவா,
என்னடா டிலீட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கத்துறாங்க. அதுமா கண்டிப்பாக நீ பண்ணியிருந்திருப்ப. இரு, அப்பாட்ட சொல்லி நான் ஃபோட்டோ ஒன்று சென்ட் பண்ண சொல்கிறேன். சரி ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு அவர் இப்போது அந்த ஃபோட்டோக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய பார்வை அங்கே நிற்கிற ஜங்குக் கிட்ட தான் போகுது. இப்போது ஜங்குக் பார்த்து ஹாய் அப்படி சொல்லி கையாட்டுறாரு. யாரை பார்த்து யாரும் வராங்களோ அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவங்கவுங்க லக்கேஜ் எடுத்து அவங்கவுங்க போயிட்டுருக்காங்க. ஜிமின் திரும்பி ஜங்குக்கை தான் பார்க்குறாரு. ஹாய் ஒன்னே தான் அப்படி சொல்லி ஜங்குக் அகைன் வந்து கையாட்டுறாரு. என்னையவா நானா அப்படி சொல்லும் போதே இப்போ அவருக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கோம். அவன் வேறு யாரோ கூப்பிட்றான் போல இருக்கு. ஜிமின் உனக்கு வேற ஒருத்தவங்களோட மேரேஜ் ஆகுது, மறுபடியும் அவனை பற்றி யோசிக்காத அப்படி சொல்லி பேசிக்கிட்டே ஒரு மொபைல் எடுத்து இப்போ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுறாரு. அது இன்னும் அப்படியே நெட்வொர்க் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்குது. இது வேறு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபோட்டோ அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. எவ்வளோ நேரம் ஆகுது பாரு அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ அந்த ஃபோட்டோ நல்லா கிளியராக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்துட்டு ஜிமின் செம்ம ஷாக். ஜிமின் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது அப்படி சொன்னோன்னே விஜயன் அப்படி நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா ஆப்போசிட்டில் நிற்கிறது ஜங்குக். செம்ம ஷாக். அந்த ஃபோட்டோவையும் ஜங்குக்கையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. என்ன ஆச்சு? ஜிமின் எதுவுமே சொல்ல அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. அகெயின் 2 பேருக்கும் சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட். இப்போ ஜங்குக் சொடக்கு போட்டு என்ன ஆச்சு? நமக்காக அங்கே எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, மேரேஜ்க்கு வேறு டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லி லக்கேஜ் எடுக்கலாம் சொல்லிட்டு போகிறாரு. கையில் வந்து ஃப்ளவர் வச்சுருக்கிறாரு. இந்தா என்ன வாங்க அப்படி சொல்லி ஃப்ளவர் கொடுக்குறாரு. ஜிமினுமே ஜங்குக்கை பார்த்தபடியே இந்த ஃப்ளவர் வந்து வாங்குறாரு. வா போகலாம் அப்படி சொல்லி லக்கேஜ் ஒரு கையில் எடுத்துகிட்டு ஒரு கையால் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இப்போ நேராக காருக்கு தான் வந்து கூப்பிட்டு போகிறாரு. டோர் ஓப்பன் பண்ணி ஏறு அப்படி சொன்னேன். ஜிமின் வந்து ஏறாரு. ரொம்ப சுத்தமாக நம்பவே முடியல. இப்போது டிரைவர் சீட்டில் வந்து ஜங்குக் வந்து ஏறிட்டு கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணாரு. ஜிமினால் நம்பவே முடியல. ஜங்குக் கூட எனக்கு மேரேஜா? ஆனால் அது எப்படி? அப்போனா அந்த பொண்ணு ஜங்குக் கூட லவ் அப்படி சொல்லி இப்போ அப்படியே திரும்பி ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக் கார் அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு என்ன இப்படி திங்குற மாதிரி பார்த்துட்ருக்கேன்? எதாக இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம் சரியா? இல்லை அது உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னாச்சு? உனக்கு அந்த மேரேஜில் விருப்பம் இல்லையா அப்படி சொன்னேன். ஒரு செகண்ட் அப்படியே ஜிமின் வந்து ஸ்டாப் ஆகிட்டு இல்லை அப்போ விருப்பம் இல்லையா? உங்கள் பேரண்ட்ஸ் என்னமோ நீ என்னை பார்த்துட்டு ஓகே சொன்னேன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஓகே இல்லையா? இல்லை எனக்கு அப்படி இல்லை. ஓகே இல்லைன்னா சொல்லு, மேரேஜ் வேணால் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படி சொன்னேன். ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகி பார்த்துட்டே இருக்கிறாரு. என்ன சொல்லு, எஸ்ஸா நோ? எஸ் அப்படி சொல்லிடுறாரு. ஏன்னா அவரோட இல்லை ஒன் சைட் லவ் 10 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்டில் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவரால் ஜங்குக்கை மறக்க முடியாது. ஆனால் எப்படி மேரேஜ் அது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இருந்தாலும் ஜங்குக்கை மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து எஸ் சொல்லியிருந்திருப்பாரு. அப்போ உனக்கு ஓகேவா அப்படி சொல்லி இப்போ அப்படியே சடனாக ஜிமின் எதிர்பார்க்காத நேரத்தில் ஜிமினோட சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஜிமினுக்கு செம்ம ஷாக். அப்படியே சீக்ஸ் அப்படியே ரப் பண்ணிவிட்டு ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படி பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுதுல, வெயிட் பண்ண நைட் பேசிக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படி சொல்லி அவருடைய ஹெட்டை எடுத்தாந்து இப்போ ஜிமினோட ஹெட்டில் வந்து இடிச்சிட்டு வா நம்ம வர வேண்டிய இடத்துக்கும் வந்தாச்சு அப்படி சொல்லி கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஜிமினாடி அவருடைய ஹேண்டை வந்து நீட்டுறாரு. ஜிமின்மே ஒரு க்யூட்டான ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இப்போ ஜங்குக் கூட ஹேண்டை வந்து பிடிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்ச் உள்ளே தான் ஜங்குக் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சபடியே உள்ளே வராரு. என்னன்னா ஜிமினுக்கு ஒரு வாட்டி மேரேஜ் ஏற்பாடு பண்ணுறதும் ஒரு வராமல் இருக்கிறதும் இப்படி தான் ஒரு மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகியிருந்திருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளோ அலைன்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க. எதுக்குமே ஜிமின் ஓகே சொல்லியிருக்க மாட்டார். அப்படியே ஓகே சொன்னாலும் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கவே மாட்டார். இதுக்கு பயந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஜிமின்கிட்ட சொல்லாமையே மேரேஜ்க்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதுவும் இன்றைக்கே மேரேஜ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் வந்து முடிவு எடுத்துருந்துருப்பாங்க. இது ஒரு வகையில் ஜிமினுக்கு ஷாக்காக இருந்தாலும் மேரேஜ் பண்ணி போகிற பர்சன் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு தான் அவர் திரும்பி அப்பப்போ ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ ஜங்குக் முன்னாடி பார்த்தபடியே ஜிமினோட ஹேண்ட் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்காதடி, இத்தனை பேர் இருக்காங்க கூட பார்க்க மாட்டேன், அப்புறம் கிஸ் அடிச்சிட்டோம் பார்த்துக்கோ. ஜிமின் அப்படி சடனாக தலை கீழே குஞ்சிக்கிட்டாரு. லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல். இப்படி கூட உனக்கு பேச தெரியுமா அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. ஏன்னா 4 இயர்ஸ் ஜங்குக்கை அணுவாக ரசிச்சிருந்துருக்காரு. இப்படிலாம் ஜங்குக் பேசி அவர் கேட்டதே கிடையாது. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா மேரேஜ் தான். 2 பேருக்கும் சம்மதமானு சொல்லி ஃபாதர் கேட்குறாரு. ஜங்குக்கா கேனான் ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படி சொல்லி ஜங்குக் வந்து சொல்லாரு. இப்போ எல்லாருடைய பார்வையும் ஜிமின் மேலே தான் இருக்குது. ஜிமின் ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் நிற்கிற டேங்கை தான் பார்க்குறாரு. டேங்குமே ஜிமினை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாரு. ஜிமின்மே ஒரு சின்ன ஸ்மைலோட கண் நிறையா டியர்ஸோட சம்மதம் அப்படி சொல்கிறாரு. அவர் ஓகே சொன்னோடனே இப்போது ஜங்குக் வந்து ஜிமினோட ரிங் வந்து போட்டு விடுறாரு. அதே மாதிரி ஜிமினுமே ஒரு ஸ்மைலோடைய அவர் கண்ணில் இருந்து டியர்ஸை ஸ்டாப் பண்ணவே முடியல. அவருடைய லவ் எதிர்பார்க்காம கிடச்சிருக்கு. அது அவர் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா? அவர் என்னென்னமோ யோசிச்சு வந்தார். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன?
வேற இது எப்படி வேணாலும் நடந்திருக்கட்டும், ஆனால் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ரிங் போட்டு விடுறாரு. ஓகே கிஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது சடனாக ஜிமினுக்கு வாரி தூக்கி போடுது. அப்படியே திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. அப்படியே கண்ணில் அப்படியே கலங்கின மாதிரி இருக்கு. இப்போ ஜங்குக் ஜிமின் முன்னாடி வந்துட்டு இப்போது ஜிமினோட சிக்ஸ் வந்து பிடிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமினுக்கா ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்குது. கிஸ் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு. ஆமாம் நான் கிஸ் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் ஜிமினோட டியர்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு ஜிமினோட லிப்ஸில் சின்னதாக ஒரு அப்படின்னு சொல்லி பிக் பண்ணுறாரு. ஜிமினால் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பயங்கரமாக அழுகுறாரு. டேய் என்னடாச்சு, டேய் என்ன உனக்கு பிடிக்கலையா, ஜிமின் சாரி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு விலகலாம் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் ஜிமின் ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக வந்து அழுகுறாரு. என்னாச்சு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் ஜிமின் அழுகை ஸ்டாப் பண்ணுற மாதிரியே தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சாரி ஜங்குக் அப்படிங்கிறாரு. ஹே எதுக்கு சாரி கேட்குற, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, இப்போ தான் டேங் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான் அப்படி சொன்னேன்னு புரியாமல் ஜிமின் வந்து பார்க்குறாரு. அப்போனா இதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியமாக தெரியாதுடா, அப்புறம் எப்படி மேரேஜுக்கு ஓகே பண்ணீங்க, நீ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்த, உன்னுடைய ஃபோட்டோ காமிச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னுடைய பேரண்ட்ஸ்க்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் மேரேஜுக்கு ஓகே சொன்னேன். நான் யாருன்னு சொல்ல எனக்கு தெரியாதா, சடனாக பார்க்கும்போது எனக்கு தெரியல, அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ரெண்டாவது நீ படித்த ஸ்கூல் எல்லாமே சொன்னாங்களா, அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன் நீயும் நானும் ஒரே கிளாஸ் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு. அப்போல்லாம் நீ ரொம்ப க்யூட்டாக இருப்பல அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்லாரு. இப்போ ஜிமினில் ஒரு தடவை கூட உனக்கு ஃபீல் ஆகலையா ஜங்குக் அப்படி சொல்லும் போதே இப்போது ஜங்குக் வந்து ஜிமினோட ஹேண்ட் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு சாரிடா, அப்போ நான் அந்த அந்த பொண்ணை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணேன் அப்படின்னு லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அதை விட முடிச்சு போனது, ஆனால் உன்கிட்ட நான் ரொம்ப சாரி கேட்கணும், நீ ஏன் ஒரு தடவை கூட உன்னோட லவ் என்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லி உனக்கு தோணலை, அந்த நேரத்தில் நான் சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப ஜங்குக், கண்டிப்பாக நோ தான் சொல்லியிருப்பேன் அப்படி சொல்கிறாரு. இப்போது ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அதனால தான் ஜங்குக் நான் சொல்லலை, நீ நோ சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் செத்தே போயிடுவேன், ஏன்னா உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணேன், நீ ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணும் போதும் நான் உன்கிட்ட வந்து உன் ஹேண்டை டைட்டாக பிடிச்சி நான் இருக்கேன் ஜங்குக், உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜங்குக், நான் உனக்கு எப்போவுமே இருப்பேன் அப்படி சொல்லணும்னு தோணும், ஆனால் நீ யார் அப்படி சொல்லி நீ கேட்டுட்டேன்னா அதுக்கு பயந்துட்டு அவன் பக்கத்தில் நான் வரமாட்டேன், நீ அழுவும் போதும் எனக்கு அழுவு வரும், நீ ஃபீல் பண்ணும்போது நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா, அந்த பொண்ணு மேலே எனக்கு கோவம் வந்துச்சு, ஒரு தடவை உனக்காக அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசணும்னு கூட நினச்சேன், ஆனால் டயம் தான் திட்டினா என்னைய, இன்னமும் அந்த பொண்ணு மேலே எனக்கு கோவம் இருக்குது, இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லுவேன், இதுக்கு அந்த பொண்ணு நோ சொன்னனால தானே இன்றைக்கி என்னுடைய லவ் என்கிட்ட இருக்கு அப்படி சொல்லி அந்த ஹேண்டை இப்போ ஜிமின் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. சாரி உனக்கு கஷ்டமாக இருக்கா ஜங்கோ, ஹே அதெல்லாம் பழசு, சொல்லப்போனால் என்னுடைய லவ்க்கு அவள் டிசர்வே இல்லை, நான் தான் அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணேன், ஆனால் அவள் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவளுடைய கேரக்டர் என்ன அப்படின்ட்டு, சரி விடு அதை பற்றி நமக்கு என்ன, இதுக்கப்புறம் நீ எனக்கு நான் உனக்கு, அதுவும் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, என்னை லவ் பண்ணுற ஒரு பர்சன் எனக்கு லைஃப் பார்ட்னராக, நான் இந்த ட்விஸ்ட்டை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி சொல்லு, என்னை எப்போ ஃபஸ்ட்டு பார்த்தா எப்படி மேலே ஃபாலோ ஆன, என்னை எப்படி உருகி லவ் பண்ண எல்லாத்தையும் நீ சொல்கிற ஜங்குகா, அது எப்படி நீ தான் சொல்லணும் உன்னுடைய ஃபீலிங்ஸை, நீ என்னை என் மேலே எவ்வளோ லவ் வச்சுக்க அப்படி சொல்லி நீ தான் சொல்லணும். ட்ரையாங் சொல்லலையா, ட்ரையாங் சொல்லணும் தான் நினச்சான், ஆனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன்னா உன்னுடைய வாயிலேருந்து நான் கேட்கணும், இந்த ஜிமினா இந்த ஜங்குகை எப்படி லவ் பண்ணான், இந்த ஜங்குகை எப்படி லவ் பண்ணான்னு சொல்லி நீ தான் சொல்லணும் அப்படி சொல்லி இப்போது ஜிமினோட சீக்ஸை வந்து ஜங்குக்கு வந்து பிடிக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட். இப்போது ஜங்கு கூட ஐஸை பார்த்தபடியே இந்த கண்ணு தான் என்னை ஃபர்ஸ்ட் தடவை நான் 9th படிக்கும் போது ஒரு செகண்ட் இந்த மாதிரி என்னை பார்த்து அன்னைக்கு மேலே நான் ஃபாலோ ஆனேன். மற்ற லவர்ஸ் மாதிரி லவ் சொல்லணும், நீ எனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், உன் கூட நான் எல்லாருமே சுற்றணும், உன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணணும், நீ என்னை ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு தோணலை. சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட், ஒரு நேரம்லாம் அந்த டே ஃபுல்லாக நீ என்னை பார்க்கவே மாட்டேன், ஆனால் லாஸ்ட்டில் சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட், அந்த டே எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இந்த கண்ணு இருக்குது பார்த்தியா, இந்த கண்ணை இதில் தான் நான் ஃபாலோ ஆகிட்டேன் அப்படி சொல்லி இப்போது ஜிமின் அப்படியே ஹேண்டில் அப்படியே நடுங்குது. அந்த ஐஸ் வந்து அப்படியே டச் பண்ணுறாரு. ஜங்கு கூட அந்த கண்ணு தான் ஜிமினுக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் இந்த ஹேர் இருக்குது பார்த்தியா, நீ பைக்கில் போகும்போது அந்த ஹேர் அப்படியே பறக்கும் பார்த்தியா, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பேன்.
நீ நீ ஃபுட்பால் விளையாடும்போது அப்புறம் அப்புறம் உனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் பிளாக் பிடிக்கவே பிடிக்காது. நீ ஆனால் ஆனால் நீ பிளாக் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணால் அவ்வளோ அழகாக இருப்ப. நீ கூட ஏர்போர்ட்டில் பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் எதிர்பார்க்கவே இல்லை. பயமாக இருக்குது. இது இது ஒருவேளை ட்ரீமாக இருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக். என்னை விட்டுட்டு போக மாட்டேன்ல ஜங்குக், நான் செத்துட வேண்டாம் அப்படி சொல்லும் போதே இப்போ ஜங்குக் ஜிமினோட லிப்ஸில் போய் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணாரு. அவர் கண்ணந்து அப்படியே நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்து கொட்டுது. இப்போது அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு, ஜிம்மி லவ் யூ ஜங்குக், லவ் யூ சொல்லியிருக்கேன்டா, ரிப்ளை பண்ண மாட்டியா? லவ் யூ டு ஜங்குக் அப்படி சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. என்னடா இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஆனால் கடைசி வரைக்கும் என்னுடைய லவ் உங்ககிட்ட சொல்லவே முடியல. இப்போ சொல்கிறேன், லவ் யூ ஜங்குக், லவ் யூ ஜங்குக். எவ்வளோ வேணாலும் சொல்லலை. ஏன்னா ஏன்னா இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான் இல்லை, அப்புறம் இந்த ஜங்குக் இந்த ஜிமினாக்கு மட்டும்தான். லவ் யூ டூ அப்படி சொல்லி அவருமே அவ்வளோ டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறார். இப்போது அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் வந்து அப்படியே கிஸ் பண்ணாரு. ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. சரி இப்போ சொல்லு, என்ன சொல்லணும்? அதான் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ண அப்படின்ட்டு அதான் சொல்லிட்டேனே. எல்லாத்தையுமே சொல்லணும். இந்த 10 இயர்ஸ் என்னைய நீ எவ்வளோ லவ் பண்ண, உன்னை நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணேன், எல்லாத்தையுமே சொல்லணும். அப்படி சொன்னோன்னே ஜிமின் ஒரு க்யூட்டான ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே ஜிமின் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பக்கம் ஜிமின் ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் ஜிமினை ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது அப்படி சொல்லி அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஒன் டே என்னாச்சு தெரியுமா? நான் உள்ளே வரலான்னு சொல்லி பார்த்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க, நீயும் கூட நின்றுட்டு இருந்தேன். எனக்கு உள்ளே வர்றதுக்கு வழியே விடலை. அப்புறம் நீ தான் அவங்கள திட்டின, ஞாபகம் இருக்கா ஜங்குக் உனக்கு? அப்படி சொல்லி ஜங்குக் வந்து யோசிக்கிறாரு. ஞாபகம் இருக்குது, ஆனால் உன்னுடைய ஃபேஸை நான் சரியாக பார்க்கல. ஆனால் உன்னுடைய ஐஸ், உன் கண்ணை நான் பார்த்தேன், நல்லா ஞாபகம் இருக்குது. எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன்ல. இப்போ யோசிக்கும் போது தெரியுது அந்த ஐஸில் எவ்வளோ ஒரு லவ் இருந்துச்சுன்னு. ஆனால் அப்போ ஏன் எனக்கு அது புரியல அப்படின்னு ஜங்குக் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எங்கே? யார் கேட்குறேன்? அதான் மெக்கண்ணா அப்புறம் காயண்ணா மேரேஜ் கூட வரல போல இருக்கே. எது மேரேஜுக்கு வரலையா? அவனுக்கு தான் வந்துருந்தாங்க, நீ பார்க்கல? அது சரி, நீ எப்படி பார்ப்ப? நீ என்னைய மட்டும்தானே பார்த்துட்டு இருந்த. அப்புறம் அப்படி எழுத நான் பயந்தே போயிட்டேன், எங்கே இந்த மேரேஜில் உனக்கு விருப்பம் இல்லையான்ட்டு. அப்புறம் தான் டேங் எல்லாத்தையும் சொன்னான். பயம் பிடித்திட்டப்போ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுன்னே நினச்சேன். ஏன்னா ஜங்குக் அப்படி சொல்லி இப்படி நிமிந்து பார்க்குறாரு. என்னென்னா பெட்டில் படுத்துருக்காங்க. ஜங்குக்கை அப்படியே ஹக் பண்ண மாதிரி தான் ஜிமின் வந்து படுத்துட்டு இப்படி நிமிந்து பார்க்குறாரு. இன்றைக்கி நீ செம்ம அழகாக இருந்த. ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்ப அழகாக இருந்தேன். உன்னை பார்த்தோன்னே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீ தான் என்னை பார்த்து வேறு மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தியே. நான் பயந்துட்டேன், இங்கே அந்த மேரேஜில் உனக்கு விருப்பம் இல்லையோ அப்படின்ட்டு. அப்படியே சொல்லாத ஜங்குக், இந்த மேரேஜுங்கிற ஒன்று மட்டும் என் லைஃப்பில் வராமல் இருந்ததா? இல்லை எப்பவும் போல் இந்த மேரேஜே வேணான்னு சொல்லி நான் அங்கேயே இருந்திருந்தேன்னா உன்னை நான் மறுபடியும் மிஸ் பண்ணியிருப்பேன்ல. மறுபடியும் ஃபீல் பண்ணாத. உன்னுடைய லவ் ரொம்ப ரொம்ப ப்யூர். அதனால தான் உன்னுடைய லவ் உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்துருக்கேன். அதோட நான் கூட ரொம்ப லக்கி, என்னைய இவ்வளோ லவ் பண்ண ஒரு பர்சன் கிடச்சிருக்காங்கல்ல. சரி, நீ பேச்சு அப்படி இப்படி கொண்டு போகாத, சொல்ல ஆரம்பி. இப்போது ஜிபின்மே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓகேடா, அவங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். இந்த ஒன் ஷாட்டை இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை சொன்ன அந்த டியரோட நேம் வந்து கலை. அப்புறம் அவங்க லவ் பண்ண அந்த பர்சனோட நேம் வந்து சஞ்சய் குமார். நேம் மென்ஷன் பண்ணவா என்னென்னு கேட்டேன். மென்ஷன் பண்ணிடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அவங்க நேமை மென்ஷன் பண்ணிட்டேன் டியர். எப்போவுமே ரியல் லைஃப் ஸ்டோரி சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அவங்க இப்போது எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். நான் கொண்டு வந்த அந்த 2 ரியல் லைஃப் ஸ்டோரியிலையுமே அவங்க வந்து இப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் இதில் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது இந்த லைஃப்பில் ஜிமினாக்கு ஒரு மேஜிக் மாதிரி ஜிமினோட லவ் அவனை விட்டு போனாலும் மேரேஜுங்கிற மாதிரி அவன் லைஃப்பில் திரும்ப வந்துச்சு. இதே மாதிரி தான் டியர், நீங்களுமே அந்த பர்சனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறீங்க. நீங்கள் அதை ஷேர் பண்ணும்போது நான் நல்லாவே நோட் பண்ணேன். அவனை அந்த நீங்கள் உங்கள் லவ்வரை நினச்சி ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினதையும், அப்புறம் சின்ன சின்ன மூமெண்ட், ஹக் இல்லை, ஒரு கிஸ் இல்லை,
ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது, ஹேண்டை ஹோல்ட் பண்ணது கிடையாது, கிட்ட கிட்ட கூட நின்னது கிடையாது. இருந்தாலும் அந்த சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கும்போது அதையே நீங்கள் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து என்கிட்ட ஷேர் பண்ணீங்க. அதிலே எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் அந்த பர்சனை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் கிடையாது, இந்த ஸ்டோரி கேட்குற எல்லாருமே உங்களுக்காக வந்து ப்ரேயர் பண்ணுறோம். ஏன்னா இன்னமும் உங்கள் லவ் வந்து ட்ரூவாக இருக்குது. கண்டிப்பாக எதனா ஒரு மேஜிக் மாதிரி அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து காட்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நான் மட்டும் கிடையாது, இந்த ஸ்டோரி கேட்டுட்டு இருக்க எல்லா டியருமே உங்களுக்காக வந்து ப்ரேயர் பண்ணுவாங்கடா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோரி வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அவங்களுமே வந்து அவங்களுடைய ரியல் லைஃப் ஸ்டோரி, ஓன் ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க லவ்வுமே ஒரு டச் கிடையாது, ஒரு கிஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சூப்பரான லவ். அதில் நம்மளுடைய இமேஜினேஷனை கொஞ்சம் கலந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து எடுத்துகிட்டு வரலாம். அந்த ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்கடா. ஓகேடா, எப்பவும் போல தான் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், சராங்கே.